அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான சபையாரே, நாம் செய்திக்கு ஆதாரமே ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். வார்த்தைக்கு மரியாதை செலுத்தும்படியாக முடிந்தவர்கள் எழுந்து நின்று என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். இந்த வசனத்தை செய்திக்கு ஆதாரமாய் விசுவாசத்தோடு கம்பீர சத்தத்தோடு ஒரு நபர் சத்தமாய் வாசியுங்கள். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி பிரசங்கத்தினாலே தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். வாசிக்கப்பட்ட வேத வாக்கியங்களோடு கூட தாமே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களையும் கிருபையிலும் அளவில்லாமல் கூட்டுவாராக. வாசித்த சகோதரனையும் இந்த வாசிக்கும் பொழுது சத்தங்களை கேட்ட ஒவ்வொருத்தரும் தேவன் ஆஸ்வதிக்க உள்ளவரா இருக்கிறார். ஆமே. ஒரு நிமிடம் என்னை பாருங்கள். இதுல பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இதுல என்ன சொல்றார்? பொய்யுரையாத தேவன், பொய் சொல்லாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து. ஆதி காலம் என்பது என்ன காலம் அப்படின்னு ஏதோ சரியாக குறிப்பிடவில்லை. ஏதோ ஒரு காலம், முற்காலம், எக்ஸாக்டா குறிப்பிடலை. ஆதி காலம் அது என்னன்னு சொல்லி நம்மளால் பகிர்ந்து கொள்ள முடியும், உங்களுக்கும் தெரியும். பட் என்னுடைய பொருள் அது கிடையாது. ஆதி காலம் முதல் முன்னாடி இருந்தே நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி தேவன் அப்பொழுதே ஆதி காலம் முழுதே நித்திய ஜீவனை வாக்கு தத்தம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாராம். ஐ மீன் அது பண்ணி அதை குறித்த நம்பிக்கை பற்றிதான தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும், மீன் அந்த நித்திய ஜீவனை பெற்று கொண்டிருக்கிற அந்த தேவனை பற்றுகிற அறிவு, அந்த தேவ பக்திக்கு ஏற்ற அறிவு விசுவாசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி தெளிவா எழுதியிருக்கிறார். தேவனை பற்றுகிறதான அறிவு யாருக்கு வெளிப்படும் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்திலே அது வெளிப்படும். தேவ பக்திக்கு ஏதுவான பக்தி, அந்த தேவ பக்திக்கு ஏதுவான காரியம் யாருக்கு வெளிப்படும் என்றால் அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. ஐ மீன் சத்தியத்தை அறிகிற அறிவு விசுவாசம் தெரிந்து கொள்ளப்பட்டு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கட்டளையின்படி எந்த டைம்ல உங்களுக்கு அந்த அறிவானது ஷேர் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லி எழுதுறார். எனக்கு ஒப்பிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். பவுல் சொல்றார், தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு எப்ப வெளிப்படுமோ அப்பொழுது தேவன் என் மூலமாய் பிரசங்கத்தின் மூலமாய் வெளிப்படுத்தியிருக்கிறார்னு சொல்லி எழுதுறார். இந்த வார்த்தைக்கு ஒத்ததாக தேவன் இந்த அடியனை இந்த நாள் எடுத்துக்கொண்டு அதே பிரசங்கத்தினால் எப்படி பவுல் சொன்னாரோ தன்னுடைய பிரசங்கத்தினால் தேவனை அறிகிற அறிவு, தேவ பக்திக்கேற்ற அறிவு சொன்னாரோ அதே போல இந்த இளவன் விசுவாசத்தினால் அந்த வாக்கியத்தை உபயோகிக்கிறேன். இந்த நாள் தேவனை என்னை உபயோகப்படுத்தி இந்த பிரசங்கத்தினால் தேவ பக்திக்கேற்ற சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு உண்டாகும்படி தேவன் அருள் புரியட்டும். ஐ மீன் ஏனென்றால் இன்று ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுத்து பேச வந்திருக்கிறேன். கடந்த நாட்கள் வந்தது போல ஒரு வேத பாடம் அல்ல, இது வேத பாடம் கூட கலந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்று என்னுடைய பொருள் எப்படி இருக்குன்னா தேவத்துவத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஐ மீன் இப்படியாக பேசணும்னு சொல்லி எனக்கு இப்பொழுது இந்த புத்தகத்தை எடுக்கும்போது உண்டாகவில்லை, கடந்த வருடத்திலிருந்தே எனக்கு உண்டான ஒரு ஏக்கம். எப்போ எக்ஸாக்ட் நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து பற்றி அறிய நமக்கு எது உதவுகிறது இல்லை அது இல்லை. பழைய ஏற்பாடு காலத்தில் இயேசு கிறிஸ்து என்ற செய்தி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுது முடித்து விட்டு ஒரு நபர் சகோதரோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். மெல்கிதேசை பத்தி சில காரியங்கள் அவங்க பகிர்ந்து கொண்டிருக்கும் போது அவர் உபயோகித்த ஒரு வார்த்தை, இது தேவத்துவம், இது உங்களுக்கு புரியறதுக்கு தேவத்துவத்தை பத்தி புரிஞ்சாதான் இந்த காரியங்கள்லாம் புரியும்னு சொல்லி சகோதரர் சொன்னார். அந்த நாட்களில் இருந்தே இந்த குமாரத்துவத்தை பத்தி உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் சொல்லி நான் ஏக்கமா இருந்தேன். அந்த நாள் தேவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தெய்வத்துவத்தை பற்றி தெய்வீக தன்மை, தேவனுடைய தன்மையை பற்றி பகிர்ந்திருக்க வந்திருக்கிறேன். ஜாக்கிரதையோடும் விசுவாசத்தோடும் என்னோட பகிலுங்கள். இன்று எடுத்துக்கொண்ட வந்த செய்தியின் தலைப்பு ரபுனி. ரபுனி என்றால் சிறந்த போதகர் என்ற அர்த்தம். இது சாப்டர் 6, மொத்தமா 6 பகுதிகளை பார்த்திருக்கிறோம். இன்று மொத்தம் 5 பகுதிகளை பார்த்திருக்கோம். இந்த 6வது பகுதியா இருக்கிறது. எடுத்துக்கொண்ட அந்த பிக்சர்ஸ், இந்த PDF உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன்.
PDF மட்டும் உங்களுக்கு நான் இன்னும் ஷேர் பண்ணல. ஏனென்றால் அது நீங்க நிறைய பேர் மிஸ்லீட் பண்றாங்க. நான் அதை பார்த்தேன். அது மட்டும் கிடையாது, மெசேஜ்ல நீங்க அதை படிச்சுட்டே வரனால அதோட ஆர்வம் உங்களுக்கு இல்லாம போயிடும் அப்படின்ற கண்ணோட்டத்துல நான் அதை முடித்து விட்டு ஷேர் பண்ணலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு வெயிட் பண்றேன். நீங்க என்னோட கூட டிராவல் பண்ணுங்க. எத்தனை பேர் தேவ பக்திக்கு ஏற்ற அறிய ஆவல் கொண்டு வர இருக்கிறீங்க? அதுக்கு நம்ம எங்க போகணும் அப்படின்னா, இந்த வேதத்தை எழுதின நபரிடத்தில் நம்ம போகணும். ஏன்னா அவரை பற்றி நாம அறிய போறோம். நம்ம வேதத்தை எழுதின எழுதினத்தில் நம்ம ஒரு ஜபத்தை ஏறெடுக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி விசுவாசத்தோடு தரித்திருங்கள். ஒரு சிறிய ஜபத்தை நான் நமக்காக ஏறெடுக்கிறேன். என் அருமையை ரட்சகரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையை சாயங்கால வேலைக்காய் மக்கு நன்றி தகப்பனே. இந்த வேலைக்காய் மக்கு ஸ்தோத்திரம், எடுத்துக்கொண்ட அந்த பொருளுக்காய் வேத பாடங்களுக்காய் நன்றி அப்பா. என்னோட கூட இந்த ஒரு வாரம் அளவும் என்னோட ஆண்டவரே டிராவல் பண்ணதுக்காய் எமக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரம் என்னோட நீர் பயணித்தீர், அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தீர். அதை நான் தெளிவாய் இன்டர்பிரேட் பண்ண அடி எனக்கு தெளிந்த ஞானத்தை நீர் எனக்கு அழியுங்க ஆண்டவரே. தவறுதலாய் வார்த்தையில் உபயோகிக்காதபடி மனித எண்ணங்கள் மனித கோட்பாடு அற்று போட்டும் ஆண்டவரே தெளிவான இன்டர்பிரேஷன் கொடுக்க அடையனுக்கு பலனையும் சத்துவத்தை நீர் எனக்கு அழியும். இதை புரிந்து கொள்கிற ஆவியும் ஆண்டவரே நீ சகோதரர்கள் இந்த சகோதரிகளுக்கும் ஏற்பட உதவிச்சும். அது மாத்திரமல்ல, தொலைதூரத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் மற்ற சோர்ஸ்ல பார்க்கிறவர்களுக்கு விளக்கும் புரியும்படியாக அடியனுக்கு தெளிந்த ஞானத்தை அடியன் அழியும் ஆண்டவரே. அப்பா, உண்மை பற்றி பேச போகிறேன், நீர் இறங்கி நீர் பகிர்ந்து கொள்ளும். இதெல்லாம் உம்முடைய மகத்தான குமாரன் ஆகிய இயேசு நாமத்தில் கேட்கிறேன், ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். மீண்டுமாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் விசுவாசத்தை கூடி கொள்ளும்படியாக கூடியிருக்கிற ஒவ்வொருக்கும் என்னுடைய இந்த இளவனின் அன்பான வாழ்த்துக்கள். லைன்ல இருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மற்ற சோர்ஸ்ல பார்க்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த காரியத்தை நான் விளக்க ஒரு டைம் சொல்லிடுறேன். எப்பவுமே வீடியோ கவர் பண்றது என்னோட வழக்கமா இருந்தது. அது எதுக்காக இருந்தால் என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் யூஸுக்காக. நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்றேன், என்ன காரியத்தை நான் திருத்திக் கொள்ளணும், அந்த கண்ணோட்டத்தில் நான் ரெக்கார்ட் பண்றது வழக்கமா இருந்தது. மற்ற சகோதரர்கள் அதை பார்த்து நீங்க அதை பப்ளிக்கா வச்சுக்கோங்க, அது மற்றவர்களுக்கு உபயோகமா இருக்கும், கேட்க உபயோகமா இருக்கும், வேத பாடமா இருக்குது அப்படின்னு சொன்னனால அதை நான் பொது வெளியில் நான் வெளியிடுறதுக்கு நான் வைத்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த PDF தேவை அப்படின்னா, மற்ற சோர்ஸ்ல பாக்குறவங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு சொல்லுங்க, நான் ஷேர் பண்ண தயாரா இருக்கிறேன். வீடியோ சோர்ஸ்ல பாக்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இடம் பெற்றிருக்கும், நீங்கள் அதை பார்த்து பயனடைந்துக்கலாம். சரி, நம்ம வேகமாய் கடந்து செல்லலாம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் சுவிசேஷ புஸ்தகம், பக்கம் 124. புதிய ஏற்பாடின் புஸ்தகத்திலே புதிய உடன்படிக்கையின் புஸ்தகம் கால நேரத்தில் எழுதப்பட்ட 4வது இடம் பெற்றிருக்கிற 124வது பக்கத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் இருக்கும். அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம கடந்த வாரத்திலிருந்து சுவிசேஷ பகுதிகளை பார்த்து கொண்டு வருகிறோம். மொத்தம் 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று. இந்த 4 முனைகள் வைத்தால் ஒரு புள்ளியை நோக்கி பார்க்கும். அதுதான் அப்போஸ்தலர் நடைப்படிகளா இருக்கிறது, அது பரிசுத்தாவியினுடைய நடைப்படிகளாக இருக்கிறது. இன்னொரு செய்தியில அருமையான சகோதரர் பிரணாம் சொல்றார், அது ஒரு சர்க்கிள் டைப் ஆப் இருக்குதான், அதுல ஒரு காவல் செய்கிறதாம். வேதம் வசனம் அப்படிதான் குறிப்பிடுகிறது, சகோதரம் அப்படிதான் குறிப்பிடுகிறார். இதுக்கான ஆதார செய்தி உங்களுக்கு மத்தேயு அர்பனி சாப்டர்ல பகிர்ந்திருக்கிறேன். அந்த PDF வச்சிருந்தா நீங்க அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இன்றும் 4வது இடம் பெற்றுள்ள யோவான் பற்றி உங்களோட பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறேன். வேகமாய் போறேன். இன்னைக்கு ரொம்ப வேகமா போனாதான் சீக்கிரமா முடிக்க முடியும். என்னோட கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு நான் முடிச்சிடறேன். இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை, சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி, அது இயேசு கிறிஸ்துவ பற்றிதான செய்தி. இந்த 4 நபர்களும் ஒவ்வொரு முனையில இருந்துக்கிறதுனால ஒவ்வொரு முனையில இருந்து பார்த்து எழுதியிருக்கிறாங்க. பட் ஒரே விஷயத்தை தான் எழுதியிருக்கிறாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 நபரும் ஒரு கண்ணோட்டத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அந்த யோவான் வேற கண்ணோட்டத்தில் எழுதியிருக்கிறார். நல்லா கவனிங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவர்கள் ஒரு கண்ணோட்டத்தில் அப்படின்னா, அங்க நடந்த சம்பவங்கள் மார்க் வேறு விதமாய் விளக்கி இருப்பார், லூக்கா வேறு விதமாய் விளக்கி இருப்பார். இதெல்லாம் தவிர்த்து இந்த யோவான் புஸ்தகம் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கண்ணோட்டத்துல எழுதியிருக்கிறார். சொல்ல போனா தேவத்துவத்தை பற்றி அதிகமாக இடம் பெற்ற ஒரு புஸ்தகம் இந்த யோவான் புஸ்தகம். ஒவ்வொரு ட்ரூ பிலீவர், உண்மையான விசுவாசி, ஒரு மனவாட்டியும் விரும்புகிற ஒரு புஸ்தகம் யோவான் புஸ்தகமா இருக்கிறது. ஒவ்வொரு பிரசங்கியாரும் உண்மையா விரும்புகிற புஸ்தகம் யோவான் புஸ்தகமா இருக்கிறது. நீங்க ஏதாவது திருத்துவத்தை பத்தி பேசணும், ஒன்காட் பத்தி பேசணும், மற்ற சகோதரத்தில் நீங்க தேவத்துவத்தை பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க யோவான் சுவிசேஷத்தை பத்தி எடுத்தால் மட்டும்தான் நீங்க பேச முடியும். யோவான் பத்தி புரிஞ்சா மட்டும்தான் நீங்க பேச முடியும். அது முன்பாக ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். லூக்கா பத்தி பேசும்போது சொன்னேன், அது முடிக்கும் போது சொன்னேன், இந்த யோவான் புஸ்தகத்தை நீங்கள் ஒரு வாரம் இருக்குது படித்து கொண்டு வாருங்கள், உங்களுக்கு அதை செய்தி பேசும்போது புரியும் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க? ஏதாவது ஒரு நபர் யோவான் புஸ்தகத்தை நான் படித்து முடிச்சேன்,
இல்ல நான் படித்து முடிச்சு இவ்வளவு நேரம் எடுத்துச்சு சகோதரா அப்படின்னு நீங்க சொல்ல விருப்பப்பட்டால் ஏதாவது ஒரு நபர். சரி, எந்த ஒரு சத்தங்களும் இடம்பெறவில்லை. இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கிற மரியாதை. மரியாதை என்பது வாங்க தம்பி, வாங்க பிரதர், உட்காருங்க, எழுந்துருங்க, பணம் இருக்குதா, சாப்பிட்டீங்களா, அது கிடையாது மரியாதை. நான் சொல்வதை கீழ்ப்படிவு தான் மரியாதை. இட் மீன்ஸ் மரியாதை என்பது ஒரு நபர் சொல்வதை கீழ்ப்படிவு தான் மரியாதை. புதுதா யங் கப்புள்ஸ் அதிகமா பேசிக்கொள்வது என்னன்னா, நீ எனக்கு விரும்பவே மாட்டேன்ற, எனக்கு பயப்படவே மாட்டேன்றன்னு சொல்லுவாங்க. பயம் என்றால் என்னன்னா மரியாதை என்ற அர்த்தம். மரியாதை என்பது என்றால் உபே பண்ணுவது என்ற அர்த்தம், சொல்றதை கீழ்ப்படிவது. சோ நீங்கள் எனக்கு என்மேல் வைத்த மரியாதை நான் அங்கீகரித்துக் கொள்கிறேன். கடந்த லூக்கா பத்தி பேசும்போது இதே சொன்னேன், நீங்கள் அதை படித்துக் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு அது உபயோகமா இருக்கும்னு சொல்லி. ஒரே ஒரு சகோதரி அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அது தொலை தூரத்தில் வீடியோ கவர்ல பார்க்கிற எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சகோதரி. அவருடைய பேர் நான் குறிப்பிட விரும்புகிறேன், என்னால் அவங்க செய்தியில கிடையாது, ஞானஸ்தானம் கூட எடுக்கல. அவங்களோட பேர் சிஸ்டர் காயத்ரி. தேவன் அவங்களை ஆஸ்வதிக்கட்டும், அவளுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்க குடும்பம் ஒன்றும் ரசிக்கப்படலை, செய்திக்காய் ஆர்வம் கொண்டு அநேக கேள்விகள், அநேக விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. செய்தி கேட்டுட்டு திரும்ப திரும்ப கேட்டு, பிரதர் நான் மாதிரி படிச்சுட்டேன், நீங்க சொன்ன மாதிரி நான் புக்கை முடிச்சிருக்கிறேன், யோவான் படிச்சு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்வமாய் அவங்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ரட்சிப்புக்கும் அவருடைய ஞானஸ்தானத்துக்கும் அவருடைய குடும்பங்களும் அவருடைய பிள்ளைகளுக்காய் நீங்கள் ஜபத்தில் நினைவு கூறுங்கள். தேவன் அவளை ஆஸ்வதிக்கட்டும். சரி, இந்த யோவான் புஸ்தகத்தை எழுதின நபர் யோவான் தான். சரிங்களா? அதனால்தான் மேலவே யோவான் எழுதின சுவிசேஷம் என்று இடம் பெற்றிருக்கும். இது இவர் அப்போஸ்தலர்களில் ஒருவர், 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர், 12 சீஷரில் ஒரு நபர் இந்த யோவான். சரிங்களா? அப்போஸ்தலர் என்றால் என்ன? அப்போஸ்டல் அப்படின்னா அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து பற்றியான செய்தியை வெவ்வேறு இடங்களுக்கு எடுத்து பிரசங்கிப்பவர்கள் தான் அந்த அப்போஸ்தலர்கள். மொத்தம் 12 பேர். அதுல ஒரு நபர் தான் இந்த யோவான். சரிங்களா? இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் கிபி 80 தொடங்கி 95 இருக்கலாம். அப்ராக்சிமேட்டா நான் சொல்றேன், எக்ஸாக்ட் கிடையாது. ஆனா 95 என்பது கரெக்டானதான். ஆஸ் பர் செய்தின் படி, பிரணாம் கூற்றின் படி 95 தான். சரிங்களா? ஏனென்றால் அவர் அப்போதான் இறக்கிறார். நல்ல கவனிங்க, 12 பேர்ல நல்லபடியாக இயற்கை மரணம் எய்தியவர் இந்த யோவான் மட்டும்தான். சரிங்களா? மற்றெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தலைகளா சிலுவையில் அறையப்பட்டு செத்தாங்க, சாட்டை அடிப்பட்டு செத்தாங்க, கொலை பண்ணிட்டாங்க, கழுத்து அறுத்துட்டாங்க, அந்த மாதிரி சூழ்நிலாம் இருந்தது. ஆனால் இந்த யோவான் மட்டும்தான் நல்லபடியாக சென்றவர். செத்தவர். சரி, இவருடைய அப்பா பேர் செபுதேயு. நீங்கள் புஸ்தகத்தில் எங்காச்சும் படிச்சீங்கன்னா செபுதேயு இவருடைய அப்பா பேர் செபுதேயு. இவருடைய அம்மா பேர் சலோமி என்பது அவருடைய அம்மா பெயர். இந்த சலோமி எங்க படிப்பீங்க அப்படின்னா, மற்ற புஸ்தகத்துல யோவான் இடம் பெற்றிருக்காது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுவாங்க, தூரத்திலிருந்து சகோதரிகள் பார்த்து கொண்டிருப்பாங்க. ஏன் தூரத்தில் இருப்பாங்க? அந்த சிலுவையை அறையப்படுவதை நிர்வாணமாக வைப்பது அவங்களோட வழக்கம். அதை அவங்களை கண் மறைப்பதற்காக தூரமாய் நின்று பார்த்து கொண்டிருப்பார்கள். அதில் நிறைய மரியாள் இருப்பாங்க. அதுல இயேசு கிறிஸ்துனுடைய தாய் இருப்பாங்க. ஜான் மார்க் எழுதின நபர் இருக்கிறார்களே, அவருடைய பேர் ஜான் மார்க், யோவான் மார்க் அவருடைய பேர். அவருடைய மரியாளும் இருப்பாங்க, மற்ற மரியாளும் இருப்பாங்க. அதுல இந்த சொலோமியும் இடம்பெற்றிருப்பார். சரி, நீங்க மற்ற லூக்கா புஸ்தகத்தில் இதை நீங்கள் படிக்கலாம். இவருடைய தம்பி பேர், சகோதரன் பேர் யாக்கோபு. சரிங்களா? இந்த கண்ணோட்டத்துல அந்த புஸ்தகத்தை படிச்சா உங்களுக்கு ஏகம் புரியும். அப்பா பேர் செபுதேயு, அம்மா பேர் சொலோமி, இவருடைய தம்பி பேர் யாக்கோபு. சரிங்களா? சரி, இவருடைய வேலை என்னன்னா ஒரு மீனவர். இவர் தம்பிக்கும் வேலை என்னன்னா, இவர் ஒரு ஃபிஷர்மேன், ஒரு மீன் தொழில் செய்தவர்கள். சரிங்களா? இந்த வரைபடத்தை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து காலகட்டத்துல இந்த இஸ்ரேல் தேசத்தை 3 பகுதிகளாக பிரித்து வைத்திருந்தார்கள். அது ஏன் நான் சொல்லி வருகிற அதுக்கான தருணத்தில் விளக்குறேன். ஒன்று யூதேயாவும், நடுப்பகுதி சமாரியா என்றும், மேல பகுதி கலிலேயா என்று பிரிச்சிருந்தாங்க. யூதேயா, சமாரியா, கலிலேயா. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சரியா கவனிங்க, நீங்களும் கவனிங்க. யூதேயா, சமாரியா, கலிலேயா. இந்த யூதேயா அப்படின்ற பட்டணம் நல்லா படிச்சுங்க பட்டணமா இருக்கிற ஒரு இடம் தான் இந்த யூதேயா. நல்லா படிச்சுங்க, பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர்கள். இப்போ எப்படி சென்னை பட்டணம் இருக்குது, நிறைய அரசியல்வாதிகள், நடிகர்கள், பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் இங்கதான் கூடியிருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி பெரிய பட்டணங்கள் வகித்த இடம். இன்னும் சொல்ல போனா எருசலேம் ஆலயம் அங்கதான் இருந்ததுனால பிரதான ஆசிரியர்கள் அங்கதான் இருப்பாங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ், நல்ல கல்வி அறிவு பெற்றவங்க, நல்லா படிச்சவங்க எல்லாம் இங்க யூதேயால இருப்பாங்க. அதே ஆப்போசிட்டா இருக்கிறது இந்த கலிலேயா. ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸா இருந்த வசதியில் குறையப்பட்டவர்கள் இந்த கலிலேயா பகுதியில் வாழ்ந்தவங்க. அதாவது இவங்கெல்லாம் இங்க யூதேயால இருக்கிறவங்க நல்லா படிச்சவங்கனால நிறைய நல்ல வேலை செய்வாங்க. இவங்க அதிகம் கல்வி அறிவு இல்லாதவர்கள். சோ அதனால இவங்களுக்கு தெரிஞ்சது விவசாயம், மீன் பிடிக்கிறது தான் இவங்க வேலையா இருந்துச்சு. ஏன்னா
கலிலியா கடல் பெரிய கடல், அது இங்க சின்னதா இருக்குது, ரொம்ப பெரிய கடல். அங்க மீன் பிடிக்க மற்ற பகுதியில பாத்தீங்கன்னா அந்த டயர் அண்ட் சீதோன்லாம் இருக்கும், தீவு சீதோன், பினிஷியல் கோஸ்ட் இல்லைன்னா சிஸ்டர் சிட்டிஸ் என்று சொல்லுவார்கள், சகோதரிகள் பட்டணங்கள். இதனால்தான் இது ரெண்டு ஒன்னா இருக்கும். நம்முடைய அரசு உணர்வுக்குரிய 5வது பகுதியில உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன், நீங்க நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. சோ இந்த கலிலியான்றது கல்வி அறிவு கம்மியா பெற்றவங்க வாழ்ற இடம். சோ அங்க வந்து மீன் பிடிக்கிற தொழில், மற்ற எளிமையான தொழில்கள் செய்கிற இடமா இருந்தது. இந்த சமாரியா நடுப்பகுதியில் இருக்கிற சமாரியா என்பது என்ன அப்படின்னா, ஒதுக்கப்பட்ட ஜனங்கள், குஷ்டரோகிகள், தீட்டான ஸ்திரீகள், விதவைகள், இந்த சமுதாயக்கு ஏற்றவே இல்லை அப்படின்னு சொல்ற நபர்களை எல்லாம் இங்க வைத்திருந்தாங்க. அதுல வந்தவர் தான் அந்த 10 பேர் குஷ்டரோகிகள். இந்த யூதேயால இருந்து கலிலேயாக்கு போறதுக்கு எப்படி போவாங்க அப்படின்னா, இந்த யோர்தான் வழியா இப்படி இப்படி கிராஸ் பண்ணி போவாங்க. யோர்தானை கிராஸ் பண்ணி இப்படி போவாங்க. நேரா போனா பக்கம், ஆனா அப்படி போக மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு அது தீட்டு. இவங்க எல்லாம் ஆகாதவங்க யூதேயர்கள், இவங்க கூட இங்க வந்துருவாங்க, பட் இவங்க இங்க இருக்கிறவங்க வரமாட்டாங்க. ஆனா ஒரு சமாரியன் வருவார்னு சொல்லி நம்ம கடந்த நாட்கள் பார்த்தோம். எந்த சமாரியர்கள்? இயேசு கிறிஸ்து என்ற சமாரியன் இப்படிலாம் கிராஸ் பண்ணி போல நேரா போனார். நேரா போனீங்கன்னா ஒரு கோடு வந்துடும், நடுவுல சமாரியான்னு ஒரு குறுக்கீடு வந்துடும், அங்க சிலுவை வந்துடும் அர்த்தம். அந்த சிலுவையில் இந்த இடத்துலதான் சமாரிய பெண்ணை சந்தித்தார். அந்த சிலுவையில் ஊடாய் வந்துதான் 10 குஷ்டரோகிகள் எல்லாம் சந்தித்தார். அந்தந்த செய்தி வரும்போது விளக்கு. சோ இந்த மாதிரி மேல் பகுதியில இருந்து வந்தவர் தான் இந்த யோவான். சோ அங்க மீன் பிடி தொழில் தான் அதிகமா இருந்ததுனால இந்த யோவானும் யாக்கோபும் அவன் தம்பியும் மீன் பிடிச்சு நிற்கிறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, பேதுரு அவனோட தம்பி பேர் ஆண்ட்ரூஸ் அந்திரியாவும் அங்கதான் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இவங்க 2 பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். யோவான் யாக்கோபு அனந்தமியும் பேதுரு அந்திரியாவும் உடன் வேலையாட்கள், பிசினஸ் பார்ட்னர்ஸ். இதுக்கு வசனங்கள் ஆதாரமாக வச்சிருக்கிறேன், நீங்கள் பிடிஎஃப் ஓபன் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கலாம். இவர் யோவான் புஸ்தகத்தை மட்டும் எழுதவில்லை, யோவான் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் சொல்லி 4 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். எத்தனை புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்? நான் கேட்கறதுக்கு அதுக்கான ஒரு மீனிங் இருக்குது, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. யோவான் என்ற ஒரு புஸ்தகத்தை இப்ப நம்ம பாக்குற புஸ்தகத்தையும் தவிர 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் மட்டும்தான் இவர் எழுதியிருக்கிறார். வேதாகம் என்பது 40 நபர்களை கொண்டு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமா இருக்கிறது. கிட்டத்தட்ட 1500 வருடங்களாய் தொகுக்கப்பட்டது இந்த புஸ்தகம். அந்த கண்டென்ட்ஸ் வச்சு எழுதுறாங்க இன்றைய காலம் தொடங்கி. திரும்ப சொல்றேன், 40 நபர்களை கொண்டு எழுதப்பட்டது. அதுல ஒரு நபர் தான் இந்த யோவான். நான் கடந்த நாட்டில் லூக்கா பத்தி பேசும் பொழுது புதிய ஏற்பாடு 3 பெரிய பங்கு வகிக்குது, 3 நபர்கள் பெரிய பங்கு வகிக்கிறாங்க. இந்த 3 பேர் புஸ்தகம் தான் புதிய ஏற்பாடு அதிகமா இடம் பெற்றிருக்கிறது. அது முதலாவது வந்தவர் லூக்கா என்று குறிப்பிட்டேன், 2வது பேதுரு, 3வது இந்த யோவான். சரிங்களா? சரி, மொத்தம் அந்த வேதாகமத்தை மொத்தம் எத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க நான் இப்ப சொன்னேன்? 40 பேர். அதுல ஒரு நபர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவும் ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார், உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது அந்த புஸ்தகத்துக்காக தான் இந்த ரமணி சாப்டர்ஸ் நான் தொடங்கினேன். என்னுடைய பிளானை ரிவீல் பண்ணிடுறான். நான் இயேசு என்று குறிப்பிடவில்லை, இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இயேசு கிறிஸ்து இந்த யோவானுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு பேர் வச்சார். அதுக்கு பேர் வந்து பொவர்னகேஷ் என்று பேர் வச்சார். பொவர்னகேஷ் என்றது என்ன மொழி? மார்க் பத்தி பேசும்போது சொன்னேன், என்ன லாங்குவேஜ்? பொவர்னகேஷ் என்றது என்ன லாங்குவேஜ்? அராமிக் வேர்ட். நான் சொன்னேன், மார்க்கு இயேசு கிறிஸ்து பேசின உச்சரித்த சத்தம் அராமிக் வேர்ட்ல பேசினார். அப்படியே எடுத்து எழுதிட்டார். அவர் எழுதி அது விளக்கத்தையும் கூட எழுதிட்டார். மற்றவர்கள் விளக்கத்தை மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த பொவ அப்படின்ற வார்த்தைக்கு மக்கள் என்று அர்த்தம். நகேஷ் அப்படி என்றால் இடி முழக்கம் என்று அர்த்தம். பொவர்னகேஷ் அப்படி என்றால் இடி முழக்கம் மக்கள் என்று அர்த்தம். சோ இயேசு கிறிஸ்துவுக்கு இடி முழக்கம் மக்கள் என்று பெயர் வச்சார். அதுக்கான ஒரு பெரிய அர்த்தம், ரெவலேஷன், அது ஒரு வெளிப்பாடு அதிகமா இருக்கு. நான் விளக்குறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இந்த புஸ்தகத்தை இவர் எபேசு என்ற ஒரு இடத்தில் எழுதியிருக்கலாம் என்று பெரும்பாலும் கருதுறாங்க. அங்கதான் எழுதியிருக்கணும். ஏனென்றால் இவர் கடைசியாக வகித்த இடம் இந்த இங்க டர்க்கி. இந்த காலத்துல துர்க்கி என்று தமிழையும் டர்க்கி என்று இடம் பெற்றிருக்கும். ஸ்கூல் படிக்கிறப்ப நீங்க மேப்ல படிப்பீங்க, மார்க் பண்ணுவீங்க, அது இங்க இருக்கும். இந்த யூரோப், இந்த நியர் த யூரோப். சரிங்களா? இங்க இந்த இடத்துல எபேசு இருக்கும். அங்கதான் இவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருப்பார் என்று கருதப்படுகிறது. சரிங்களா? என்ன மொழியில் இவர் எழுதினார் என்றால் கிரேக்க மொழியில் எழுதினார். அதுல கொய்னே கிரேக்கம் என்ற மொழியில் எழுதினார். கடந்த நாட்கள் பேசப்பட்ட எல்லா எழுதின லூக்காவும் மார்க்கும் இந்த மொழியில் தான் எழுதினாங்க. ஏன் குறிப்பிடலாம்? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதனால குறிப்பிடல. கிரேக்கம் மட்டும் நான் சொல்லிட்டு போனேன். இவர் கொய்னே கிரேக்கத்தில் எழுதினார்.
ஆனா லூக்கா இந்த மொழியில் எழுதல. இப்படிதான் எழுதினார், ஆனா இதுல இந்த கண்ணோட்டில் எழுதல. நான் விளக்கிற கொய்னே கிரேக்கம் என்றால் என்னன்னா, காமன் லாங்குவேஜ், கிரீக் லாங்குவேஜ்ல இப்ப எப்படி தமிழை நான் வந்து எப்படி வந்தார்கள் போனார்கள் என்று இலக்கணம் வாய்ந்து தமிழ் இருக்குதோ, இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறது காமன் லாங்குவேஜ். அந்த மாதிரி காமன் கிரேக்கத்தில் எழுதினார், கிளாசிக்கல் கிரேக்கில் எழுதல, பாரம்பரிய கிரேக்க மொழியில் எழுதல. ஆனால் லூக்கா பாரம்பரிய கிரேக்கத்தில், கொய்னே கிரேக்கத்தில் எழுதினார். அதான் சொன்னேன், தெளிவு, நல்லா படிச்சவர், நல்ல படிப்பு நாலேஜ் இருந்தனால் அந்த மொழியில் எழுதினார். இவர் கொய்னே கிரேக்கம் காமன் அண்டர்ஸ்டாண்டிங்காக நார்மல் கொய்னே கிரேக்கம் என்றது காமன் கிரீக் லாங்குவேஜ், அந்த மொழியில் எழுதினார். அதுக்கு படிச்சுட்டா, அக்காலத்தில் மத்திய கடல் பகுதி, மத்திய தரைக்கடல் இருந்து இதுதான் மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதும் பொதுவாக பேசப்பட்ட எளிய வழக்கு கிரேக்க மொழி. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதில் பல பயன்படுத்தப்பட்ட கிரேக்க மொழி மிக எளிமையானது. உங்களுக்கு புரியுது, கிரேக்க மொழியில் நிறைய டைப் இருக்குது, அதுல கிளாசிக்கல் எழுதாம கொய்னே கிரேக்கம் என்று மொழியில் எழுதியிருக்கிறார். சரிங்களா? சரி. வெளிப்படுத்து புத்தகத்தில் 4 ஆவிகள் சிங்காசனை சுற்றி பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். மத்தேயு எந்த ஆவி கொண்டு எழுதப்பட்டது? மேபி நான் உங்களிடத்துல கேட்கிறேன், மத்தேயு எந்த ஆவி? சிங்கத்துக்கு ஒப்பான ஆவி. மார்க்கு, இப்படி கேள்வி கேட்க ஒரு அர்த்தம் இருக்கிறது. மார்க் எந்த ஆவி? காளைக்கு ஒப்பான ஆவி. தேங்க்யூ. லூக்கா எந்த ஆவி கொண்டு எழுதப்பட்டது? மனுஷ முகத்துக்கு ஒப்பான ஆவி. யோவான் எந்த ஆவி கொண்டு எழுதப்பட்டது? லைன்ல கழுகுக்கு ஒப்பான ஆவின்னு சொன்னாங்க, பட் ராங் ஆன்சர். நீங்க தவறா எடுத்துக்காதீங்க, சொல்ற சகோதரி தவறா எடுத்துக்காதீங்க. இது ஒன் ஆஃப் த வே. அப்படி பேசுறது ஒரு வகையான மேடை நாகரிகம். நான் கேட்பது ஆசிரியர் வினா, மாணாக்கர் வினா கிடையாது. பதில் தெரிந்து கொண்டு கேட்பது ஆசிரியர் வினா, பதில் தெரியாமல் கேட்பது மாணாக்கர் வினா. சரிங்களா? நீங்க தவறா எடுத்துக்கூடாதீங்க. இது ஒரு வகையான ஒரு மேடை நாகரிகம். கழுகு ஆவி எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க, ஆனா இல்ல. கரெக்டான ஆன்சர், கரெக்டான வேர்டு சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 4 படிச்சீங்கன்னா பறக்கிற கழுகின் ஒப்பான ஆவின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். கழுகு மட்டும் கிடையாது, ஃபிளையிங் ஈகல் என்று எழுதப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? கரெக்டான நம்ம பொறுத்தனால அதோட மீனிங் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்படிதான் என்னோட செய்திக்கு உள்ள போறேன். கவனமா கேளுங்க. நம்மளோட பெரிய வயதில் மூத்தவரும் செய்தியில் அதிகமாய் மூத்தவருமாகிய சகோதரர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மேபி வேற எதனா பாக்குறவங்க கூட இருக்கலாம். நான் செய்திக்கு ஆதாரம் வசனத்தோடு இடம் பெறுகிறேன். தேவன் ஆதியில தேவனாக இல்லை. ஏன்னா தேவன் என்றால் தொழுது கொள்ளப்படுபவர் என்ற அர்த்தம். சரிங்களா? அவர் தேவனாவே இல்லை. அந்த மாதிரி தேவனில் முதல் வெளிப்பட்ட சிருஷ்டிகர் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கும் இல்லைங்களா? முதல்ல கிடையாது, சிருஷ்டிகர்னு ஒரு தன்மை இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடியே ஒரு தன்மை வெளிப்பட்டுருச்சு. என்னதுமா? இல்லைங்க. உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. சிருஷ்டிகர் என்ற தன்மைக்கு முன்பாக அவரிடத்தில் ஒரு தன்மை வெளிப்பட்டுச்சு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்ன என்றால் தேவகுமாரத்துவம் என்பதுதான் அது. வசனத்தின் செய்தி ஆதாரமா உங்களுக்கு விளக்குகிறேன். குமாரத்துவம் சொல்லணும். அதுல தேவகுமாரத்துவம், அதுல நிறைய பட்டங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றார். அதுல அவர் எடுத்துக்கொண்டது தேவகுமாரத்துவம். ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறேன், நானே படித்துக் கொள்கிறேன், வேகமா போலாம். யோவான் 17 அதிகாரம் 5வது வசனம் திரும்ப கொடுப்பீங்க. யோவானிலிருந்தே விளக்குறேன். யோவான் 17:5. பிதாவே காணக்கூடாத உலகத்தில் இருக்கிறார், ஆவியானவரா இருக்கிறார், அவரை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையிலே, ஆங்கிலத்தில் படிக்கிறேன், ஓ ஃபாதர் glorify me, தோ என்றால் நீர் என்ற அர்த்தம், with me thine own self with the glory which I had, நான் பெற்ற மகிமை with the before the world was, உலகம் உண்டாவதுக்கு முன்பாகவே நீர் என்ன மகிமைப்படுத்தீங்க அப்படின்னு சொல்றார். அப்ப பேசிக்கொண்டது யார் என்றால் மனுஷகுமார் உத்தியோகத்தில் வந்த தேவகுமார். கரெக்டா? இது புரியறதுக்கு ஒன் காட் விசுவாசிக்க நபர்களா நம்ம இருக்கணும். அது மட்டும் கிடையாது, மற்ற சோர்ஸ்ல பார்க்கறதுக்கு தெளிவா வச்சிருக்கிறேன். those who are believing brother William Marion Branham as a 7th angel and then prophet and the one of the brother. ஏன்னா திருகதர்சி விசுவாசிக்கிறவங்க தேவன் பெருத்துறாங்க, எத்தனை போய் ஹீரோகின்னு சொல்லி இருக்கிறான். அவளுக்கு ஒன்றும் இது புரியாது, தேவத்துவத்தை பத்தி புரியாது. முடிஞ்சவளுக்கு நான் ட்ரை பண்றேன், கவனிங்க. உலகம் உண்டாவதுக்கு முன்பாகவே நீர் என்ன மகிமைப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்றார். அப்போ பேசிக்கொண்டிருப்பது மனுஷகுமார் உத்தியோகத்தில் இருக்கிற, ஏன் உத்தியோகன்றது அது செய்தி நான் இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்த செய்தி படிச்சுன்னா 3 உத்தியோகங்கள் நிறைய சொல்வார். அது 3 உத்தியோகம் சொல்லி பிதா குமாரன் பசுத்தாவின்னு சொல்வார். குமாரத்துவம் தான் சொல்லுவார். அது என்ன குமாரத்துவன்றது எடுத்து நம்ம பொறுத்துனாதான் உண்டு. சோ உள்ள இருக்கிற தேவன் பேசிக் கொண்டிருக்கா. இது என்ன, ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த இடத்துல 17ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்.
தான் அடைய போற பாடுகளை பத்தி முன்னாடி ஜெபம் பண்ணி கொண்டுப்பார். அப்ப பேசிக்கொண்டு பிதாவே, காணக்கூடாத உலகத்தில் இருக்கிற என் தேவனே, உலகம் உண்டாதுக்கு முன்பாகவே நீர் என்ன மகிமைப்படுத்தினீங்கல்ல, எனக்கு உள்ள அதிகாரத்தை கொடுத்தீங்களா, மகிமை கடைசி ப்ராசஸ் அது கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்றார். அப்ப உலகம் சிருஷ்டிகர் என்றால் சிருஷ்டிவர் தான் சிருஷ்டிகர். சிருஷ்டிகர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சிருஷ்டிகர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது புதுசா ஒண்ணு உருவாக்குவதுன்னு சொல்லுவாங்க. புதுசுன்னா பழைச ஒத்தது புதுசு அப்படின்ற மீனிங் பொருள் ஆகும். சிருஷ்டிகன்ற தன்மைக்கு இல்லாத ஒன்றை உருவாக்குவதுதான் சிருஷ்டிகருடைய தன்மை. அப்ப தேவன் பேசுறார், உலகமே உண்டாகல, எதுவுமே உண்டாகல அப்படின்னா சிருஷ்டிகரன் தன்மை கிடையாது பாப்போம். அதுக்கு முன்னாக நீ என்ன மகிமைப்படுத்தினீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவார். மீன் நீங்கள் அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் ஆக்சுவலா ஒரு லைன் வச்சிருப்பேன், எவிடன்ஸ் சொல்லி அந்த பிடிஎஃப்ல இருக்கும். அது எதுக்காக வச்சு அப்படின்னா, நீங்க போய் வீட்டுல படிச்சுப்பீங்க அப்படின்னு நினைச்சு என்னோட செய்தியை நான் பேசலாம்னு எடுத்தேன். பட் நான் அது விளக்கிட்டே போயிடுறேன், அப்பதான் சரியாக இருக்கும். தானியேல் எழுதுவாரம், தானியேலுக்கு காபிரியேல் அறிவித்து வைக்கல அந்த பகுதியில 38வது பேரா அது நிறைய பேசுறார். நான் என்னோட பொருள் மட்டும் எடுத்துக்கிறேன். தேவகுமார் என்ற நிலையில் சகலத்துக்கும் சுதந்திரவாளியானால் ராஜரீக உரிமைக்காரன் ஆனார். நல்லா கவனிங்க, முன்னாடியும் கூட படிச்சிருக்கேன். சுவிசேஷத்தில் இயேசுக்குள்ளாக 4 பட்டங்களை நாம பார்க்கிறோம். தாவீதின் குமாரனாக சிங்காசனத்துக்கு சுதந்திரவாளியானார், நான் விளக்கல. ஆபிரகாமின் குமார் என்ற நிலையில் முறையில் ராஜரீக உரிமைக்கு சுதந்திரவாளி ஆனார். ஆனால் மனுஷகுமார் என்ற நிலையில் பூமிக்குரிய சுதந்திரவாளி ஆனார். பூமிக்கு மட்டும்தான், ஏன்னா உலகம் அவரால் தான் ரசிக்கப்படணும், அவர்கிட்ட தான் அந்த ஜீவனுக்கிட்ட இருக்குது. ஆனால் தேவனுடைய குமார் என்ற நிலையில் சகலத்துக்கும் சுதந்திரமானார், எல்லாத்துக்கும் சுதந்திரம் அவர் தான். மெயின் ஒன்காடு புரிஞ்சா மட்டும் தான் இது புரியலன்னா பிதாவத்து இருந்தாரு, அதுக்கப்புறம் இவருக்கு மையப்படுத்தினாருன்ற மாதிரி ஆயிடும். நம்ம வசனத்தை ஆதாரமா பார்க்கலாம். யோவான் 17 தான் சொன்னேன், உங்களுக்கு புரியலன்னா 17 முழுசும் படிச்சிருங்க. 24வது வசனத்தை சொல்றேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் என்னில் அன்பா இருந்தபடியால், உலகமே சிருஷ்டிக்கப்படல, அதுக்கு முன்னாடி நீங்க எங்கிட்ட அன்பா இருந்தீங்கன்னு சொல்றாரு. அப்ப அவர் இருந்திருக்கிறாங்க. நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் காணும்படியாக உங்க சிந்தையில உருவாச்சு இல்ல, அவர்களும் அந்த மகிமையை காணும்படியாக விளக்குங்க ஆண்டவரே. இப்ப விளக்கி கொண்டிருக்கிறார். பிரசங்கத்தின் மூலமா, பவுல் சொன்னது போல பிரசங்கத்தின் மூலமா விளக்கி கொண்டிருக்கிற. கவனிங்க, யோவான் 12:28 பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றால் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வரப்புற பாடலுக்கு முன்னாடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பிதாவே மகிமைப்படுத்துன்னு சொல்லி பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், எப்போ? உலகத்தோட்டுக்கு முன்பாகவே மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இப்ப மனுஷகுமாரா அந்த டேர்முக்கு வரார் என்று சத்தம் வானத்திலிருந்து உண்ணாயிட்டு. வானம் என்றால் மேல கிடையாது. சகோதரன் அந்த மாதிரி கேள்வி கேட்டார் இல்லைங்களா, அதுக்குதான் நம்ம அரசு உணவு புரியும் சொல்லி 6-5 செய்தியா பேசிக் கொண்டிருக்கிறேன். வானம் என்றால் மேல் பகுதி தான் என்ற அர்த்தம், அதோட பொருள். ஆனால் நம்முடைய செய்தி வசனம் அது காணக்கூடாத உலகம் என்று அர்த்தம். அது எங்க மேல இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறது, ஓலிகோஸா இருக்கிறது. கவனிங்க, வெளிப்படுத்தல் 3. இப்ப இதுதான் சரியான வசனம். லவோதிக்கா சபையினருக்கு தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. சபை காலத்தில் அவர் என்ன உத்தியோகத்தை பெற்றார்? சபை காலத்துல அவர் தேவன் எப்படியாக இருந்தார்? தேவகுமாரனாக இருந்தார். இது நமக்கு நல்லாவே தெரியும். சபை காலத்துல அவர் தேவகுமாரனா இருந்தார். ஏனென்றால் சபைகள் எழுதுவதை காதுடன் கேட்க கடவன், சபைகளுக்கு ஆவியானவர் எழுதுவது காதுடன் கேட்க கடவன். அப்ப ஆவியானவர் எழுதுறார் என்றால் அவர் பரிசுத்த ஆவியான் தான் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஸ்டேட்டு தான் தேவகுமாரன். கவனிங்க, தேவகுமாரன் என்பது தேவன் ஆவி ரூபத்தை வந்தா தேவகுமாரன், மாம்சத்தை வந்தால் மனுஷகுமாரன். லவோதிக்கா சபையினுக்கு நீ தூதன் எழுத வேண்டிய என்னவெனில், உண்மையும் சத்தியமும் சாட்சியும். நல்லா கவனிங்க, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிற ஆமென் சொல்லுகிறதாவது, தேவன் சபை காலத்தில் தேவகுமாரனா இருக்கிறார். தேவ சிருஷ்டிக்கு ஆதிமா இருக்கிற முன்னாடி இருக்கிறவர் இந்த ஆமென் என்பவர் தேவகுமாரன் என்று விளக்குறார். இன்னும் கூடுதலான வசனங்கள் மத்தேயு 16 சீமோன் பேதுரு பிரதித்திரமாக. கவனிங்க பிரதர், இங்க பாருங்க, சீமோன் பேதுரு பிரதித்திரமாக தேவன், இதை நான் பின்னாடி விளக்குறேன். இயேசு கிறிஸ்து சிஷ்யருக்கு கேட்பார், மனுஷகுமாரனாகிய யார் என்று கேட்பாங்கன்னு சொல்லி கேட்பார். ஏன்னா இங்க பிலிப்பு செசரியா இந்த பகுதியில கேட்பார். எப்ப தெரியுமா கேட்பார்? புர்ஜாதி நகரத்துல கேட்பார். நேரத்தை புர்ஜாதி நகரம், அது ஒரு செய்தி. நான் இந்த கண்டென்ட் மட்டும் பேசுறேன். யாருன்னு சொல்லும் போது சில எலியா என்றும் எரேமியா என்றும் அந்த மாதிரி சொல்லி இருக்கும்போது பேதுரு மட்டும் நீ தேவகுமாரன் சொல்லுவார். தேவகுமாரன். அப்ப தேவகுமாரன் எங்க சபை காலத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் தான் வரல. மனுஷகுமாரன் முன்பாக இருந்ததே தேவகுமாரன் தான். பழைய பாட்டு வந்ததே தேவகுமாரன் தான். உங்களுக்கு புரியுதுங்களா? அதான் சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்றார். தேவகுமாரன் தான் ஆண்டவரே, நீங்க தான் கிறிஸ்துவா இங்க வந்து நின்னுக்கிறீங்க, அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது தேவன் சொல்வார், இது உனக்கு மாம்ச ரத்தம் வெளிப்படுவாங்க அப்பா அம்மா சொல்லி வரலப்பா, நான் அங்க இருந்து உனக்கு விளக்கி இருக்கிறேன், அதனால நீங்க சொல்லுங்கிறேன்னு சொல்றேன்.
சோ அங்க ஒரு தேவகுமாரன். இது கொலோசியர் 1:15 இதுவும் அதுக்கு. அவர் அத்தரிசமான தேவனுடைய தற்சுரூபம். அத்தரிசனம் என்றால் இன்விசிபிள், பார்க்க முடியாத தேவனுடைய காட்சியா இருக்கிறார். யாரு? மனுஷகுமாரன். தேவகுமாரன்கள்ல தேவகுமாரன் ஸ்டேட் தான் அது. அங்க உங்களுக்கு புரியுதுங்களா? இது செய்தி படிச்சிருந்தாதான் புரியும். அதனால வசந்த படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னேன். செய்தி படிச்சவர்கள் மட்டும் விளக்கி கொண்டிருக்கிறேன். அவர் அத்தரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும், காணக்கூடாத தேவனுடைய அதே சாயல் இவர் பெற்றிருக்கிறார், பார்க்கிற மாதிரி பெற்றிருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சிருஷ்டிகர தன்மையா அவர் பெறல. சிருஷ்டிகரே அப்பாவேன்னு கூப்பிட்டாதான் அப்பா. ஒரு யங் மேனுக்கு, இளம் பெண் ஆணுக்கு அப்பான்ற தன்மை அவனுக்குள்ள இருக்குது. இவன் எப்ப ஆவான்? அவனுடைய தன்மை கொண்ட ஒரு மனிதனாய் வெளியே வரும்போதுதான் அப்பான்ற ஸ்டேட்டுக்கு அவன் போறான். ஆனா அவனுக்குள்ளதான் இருக்குது தேவன் சிருஷ்டிகர. திருகசி ஒரு செய்தியில சொல்றார், அது என்ன செய்தின்னு கூட சொல்லிடுறேன் நான். கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசிய வெளிப்படுத்தல் இருக்கிறார். செய்தி நம்பர் நான் நோட் பண்ணல, அது என்னுடைய பர்சனலுக்காக எடுத்தது. அவர் பிதாத்துவத்தை நேசித்தார், ஏனில் அவர் பிதாவாக இருந்தார். பிதாத்துவத்தை நேசித்தார். ஒரு நிமிஷம், அது என்ன பேரான்னு சொல்லிடுறேன். 143 இங்கிலீஷ்ல 143. சோ சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் எவ்ரி கிரியேச்சர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பிதாத்துவ, அதாவது சிருஷ்டிகர் என்ற தன்மை, சிருஷ்டித்துக்கு அப்புறம் தான் அவர் சிருஷ்டிகர் தன்மையை பெறார். பட் அதுக்குள்ள அவர் இருந்துச்சு. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள்ளாக? பரலோகத்தில் உள்ளவைகளும். இது நீங்க ஆங்கிலத்தில் படிச்சுக்கீங்க. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலத்தில் காணப்படுவீர்கள், காணப்படாதீர்கள், சகல வஸ்துகள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரம் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப சிருஷ்டித்தது இவர் தான். ஒன்காட் புரியுதுங்களா உங்களுக்கு? சிருஷ்டித்தது அங்க யாருங்க? எந்த ஸ்டேட்ல இருந்து சிருஷ்டித்தாருங்க? தேவகுமார் என்று சிருஷ்டிக்கிறார். தேவகுமாரன் ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். அதான் வார்த்தையின் வடிவம், லோகாஸ் என்ற அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? 17வது வசனம். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லா சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர் அவர் தான். ஏனென்றா அவருக்குள்ளாக தான் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. செய்தி ஆதார வசனங்களும் சில சொல்லிடுறேன். இப்ப நான் தானியேலுக்கு எழுதுவாரம் சொல்லி 38 சொன்னேன். அதுக்கப்புறம் எல்லா காலங்களும் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட கிறிஸ்து 25வது பேரா. அதன் பிறகு அவர் மரித்து உயிர் தெழுந்து, எப்போ 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 மரித்து உயிர் தெழுந்தார்? சிலதுக்கு அப்புறம், அதாவது சபை காலம். கரெக்டா பொறுத்துறானா? கவனிங்க. பரத்துக்கு ஏறி சென்று பரிசுத்த ஆவியை அனுப்பினார். வாக்கு தத்தம் பண்ணி நான் பேசுறதெல்லாம் விலைக்கு வந்து சொல்லுவார்னு சொல்லி அனுப்பினார். பரிசுத்த அனுப்பினார். அதுவே தேவகுமாரன், பரம இயேசு கிறிஸ்து. எல்லா காலங்களும் அடையாள கண்ணு கொட்டப்பட்டு 25வது பேரா. அதுவே தேவகுமாரன். தேவன் ஆவியா இருக்கிறார். சபை காலம் முழுவதிலும் அவர் தேவகுமாரனாவே இருந்து வருகிறார். சோ அங்க பேசிக்கொண்டிருக்கிறது, சபை காலத்தில் பேசிக்கொண்டிருக்கிற தேவகுமாரன். லவோதிக்கா சபைக்கும் தியத்திரா சபைக்கும் தேவகுமாரன் வெண்கலம் கால் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவகுமார் எழுதுகிறதாவதுன்னு சொல்லி இடம் பெற்றிருக்கும். சோ நான் லவோதிக்கா தான் சரியான கரெக்டா இருக்குது. சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமான, முந்தினாடி இருக்கிற அப்படின்னு சொல்லி சபை காலத்துல தேவகுமாரா இருந்தவர். அப்ப நான் முன்னாடி இருந்தேன்னு சொல்லி அங்கேயும் தேவகுமார் ஸ்டேட்ல தான் இருக்கு. இன்னும் 2 செய்தி, அது மட்டும் சரி. யார் இந்த மெல்கிதேசேக்கு 53வது பேரா? அவர் குமாரின் மற்றொரு நாமமாகிய தேவகுமாரின் நாமத்தில் வந்திருக்கிறார். எங்க? மனுஷர் பார்க்க முடியாத மனுஷகுமாரனா வந்திருக்கிறார். யாரு? அந்த தேவகுமாரன் வந்திருக்கிறார். திருத்தூருக்கு இது சுத்தமாவே புரியாது. அதான் அத்தரிசமான ஆவி. அவர் திரும்ப வரும்போது தன்னுடைய சிங்காசனத்தை தாபிக்க தாவீது குமாரன் வருவார். இதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. தேவகுமாரன் அண்ட் 2000 வருஷம் முன்பாக மனுஷகுமாரன் வந்தார். திரும்ப சபை காலையில் தேவகுமாரனா வருகிறார். அதுக்கப்புறம் என்ன வருவாரு? மனுஷகுமாரனா வருவார். இங்க அதுக்கப்புறம் தான் தாவீதின் குமார். அது ஒரு செய்தி நான் இணைக்கல, ஏன்னா ரொம்ப பெருசா எடுத்துட்டோம். இது வேட பாடம் மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன்னா, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1 அப்படின்ற செய்தியில 95வது பேரா. இப்பொழுது தேவகுமார் ஒரு சீனுடாக வர வேண்டியதா இருந்தது. அதாவது தேவகுமாரன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தேவகுமாரன், ஆவியானவர், அந்த லோகாஸ், அந்த வாத்தின் அந்த இகுவா தேவன், இப்போ சீனுடாய் இயேசு சிருஷ்டிக்கப்பட வேண்டியதா, இங்கே சிருஷ்டிக்கப்பட வேண்டியதா இருந்தது. அவர் கருமுட்டை பத்தி பேசி கொண்டிருக்கிறார். மனுஷ ரூபத்துக்கு வர வேண்டியதா இருந்ததுன்னு சொல்லி தெளிவா சொல்றான். இப்ப புரிஞ்சதுங்களா? முன்னாடி இருந்தது சிருஷ்டிகர் என்ற தன்மைக்கு முன்பாக அவர் பெற்றது. நல்ல கவனிங்க. தேவகுமார சிருஷ்டிகளை, அவருடைய ஆட்ரிபியூட் தன்மை, அது அவருடைய உத்தியோகம், அது காணக்கூடாத தேவனுடைய உத்தியோகம். அந்த வேர்ட் அவருக்கு ஒரு சரீரத்தை உண்டாக்கிக்கிட்டார். அதான் ஆவிக்குரிய சரீரம், அதான் வேர்ட், அதான் சொல் இறைவன் லோகாஸ். இப்ப நான் வசனத்தை எடுத்துக்கலாம். லூக்கா யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு நபர் வாசிங்க.
வேகமா நான் என் செய்திக்கு வந்துட்டேன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை தான். ஆதி என்பதே என்னன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு காலம் அது என்னன்னு நம்மளால சொல்ல முடியும், செய்தி பெற்றோர் நம்மளால சொல்ல முடியும். பட் நான் வேத பாடத்தோட நிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஏதோ ஒரு வார்த்தை இருந்துச்சா, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சா, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையே தேவனா இருந்துச்சா, அது போதும். அது வார்த்தையே தேவனா இருந்தது. இதுக்கு நான் பிடிஎஃப் ஓபன் பண்ணீங்கன்னா எபிரேயம், இங்கிலீஷ் அண்ட் கிரேக், இவர் எழுதின மொழி கிரேக்க மொழி இருக்கு இல்லையா, அதோட டிரான்ஸ்லேஷனே எடுத்து நான் நினைச்சிருக்கேன், நீங்க படிச்சுக்கலாம். அதுக்கு வேர்டு வந்து லோகாஸ் வந்து இடம் பெற்றிருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், பட் நான் ஆதாரத்தோடு இணைக்கிறேன். லோகாஸ் என்று எடுக்கப்பட்டிருக்கும். லோகாஸ் என்றால் வேர்டு என்ற அர்த்தம், சொல், இறைவன் என்ற அர்த்தம். இந்த சொல் இறைவன் அங்க இருந்தாராம், அவர் தேவனத்தில் இருந்தாராம், அவரவே தேவனாவே இருந்தாராம், அவரால் தான் இது உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. அடுத்த வசனம் வருங்கள, அவர் ஆதிலே தேவனோடு இருந்தார். யாரு? இந்த தேவகுமாரன் ஆதிலே இருந்தாருங்க. சகலம் அவரு மூலமாய் உண்டாயிற்று. அப்ப எப்படி தேவன் இந்த பூமி எப்படி சிருஷ்டித்தார் என்றால் வார்த்தையினூடாய் சிருஷ்டித்தாராம். அப்படின்னா எப்படி நினைக்கிறாங்க, தேவன் வார்த்தை பேசினார் அப்படின்னு? அங்க இருக்கிறதே கிறிஸ்து தான், இயேசுதான். என்ன திருக்க சொல்றார், இந்த குமாரத்துவத்துக்கள் எல்லாம் முழுமை அடைகிறது இயேசு என்ற நாமத்தில். அது ஒரு சீன், கவனிங்க. சோ அப்ப அங்க நின்று அங்க இருக்கிறதே இயேசுதான். அப்படி ஒன்று புரியலன்னா தேவகுமாரன் தான், அவர் தான் சிருஷ்டிக்கிறதே. ஏன்னா அவர் தான் அந்த வார்த்தையே. வார்த்தை போய் சிருஷ்டித்து வரல, சிருஷ்டிக்கிறதே அந்த சொல், அந்த ஆவிக்குரிய தேவன் தான். அவர் ஆதிலே தேவனோடு இருந்தார், சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. ஒன் காட். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அதான் அந்த ஜீவனுக்கான வேர்டு வந்து பாத்தீங்கன்னா, அதான் நினைச்சிருக்கிறேன், நமக்கு தெரிஞ்சுதான் ஜோயி என்று இடம்பெற்றிருக்கும். அவர் எழுதும்போது, யோவான் எழுதும்போது ஜோயின்னு தான் எழுதினார் அவருடைய மொழியில. ஜோயி அதுனா லைஃப் என்ற அர்த்தம், ஜீவன் என்ற அர்த்தம் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அதான் மனுஷகுமாரா வந்துட்டாருங்கன்றார். ஏன்னா அவர்கிட்ட தான் ஜீவன் இருக்குது. என்னை புசிக்க இருந்து ஜீவன் இருக்குன்னு சொல்லிட்டார். வேற வழியே கிடையாது, இவர்கிட்ட போனாதான் ஜீவன். சோ இந்த ஒரு காரியமா இருந்தது. இதுதான் இதோட இன்டர்பிரிட்டேஷன். நீங்க அதை கவனமா கேட்டீங்க, நான் நம்புறேன். இதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துச்சா? ஐம் சோ சாரி, நான் சீக்கிரம் முடிச்சுட்டா என்னை மன்னிச்சுக்கோங்க, இவ்வளவு நேரம் எடுக்க நான் கவனிக்கல. சரி, இந்த யோவான் தன்னுடைய புத்தகத்தின் மைய கருத்து, தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கள், லூக்கா புத்தகத்தோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் மறந்து போயிட்டேன். என்னுடைய பிடிஎஃப் எப்படி நான் மிஸ் பண்ணேன், அது ஏன் நடந்தது எனக்கு தெரியல, என்னை தயவாய் மன்னிச்சுக்குங்க. லூக்கா தன் புத்தகத்தோட மைய பொருளாக என்ன வைத்தார் என்றால் மனுஷகுமாரனை காட்டுவது மைய பொருளாக இருந்துச்சு. ஆனால் தான் 19 படிக்கும்போது இவன் சகோதரி வீட்டுல போகும்போது அந்த வார்த்தை, இழந்து போனதை தேடுவோம் ரட்சிக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறார், அதான் முக்கியமான வேர்டு. அது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா புத்தகத்தை கருப்பொருள் மனுஷகுமாரனை காட்டுவதுதான் வேலையா இருந்துச்சு. மார்க்கு அவர் வேலை, அவருடைய மனித்துவத்தை காட்டுவது வேலையா இருந்துச்சு. மத்தேயு அவருடைய ராஜரீக தன்மையை, மெசியா. அதனால்தான் ஆபிரகாம் விட்டு காத்து கொண்டிருந்தார்கள். நீங்க பாக்குற ஆபிரகாம் வித்து இவர் தாங்கன்னு சொல்லி எழுதுறார். தாவீதின் குமாரனை காத்து கொண்டுதான், ஆபிரகாம் முழுவதும் அந்த தாவீதின் குமாரர்கள் அந்த ராஜரீகத்துக்காய் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த ராஜா இவர் தான் சொல்லி காட்டுறார். மேசியை காத்து கொண்டிருந்தார்கள், அந்த மேசி இவர் தான் காட்டுறார். அதனால ஆபிரகாம் குமாரனும் தாவீதின் குமாரனும் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி எழுதுவார். இந்த மாதிரி காரியங்கள். இவருடைய மையப்பொருள் தேவகுமாரனை காட்டுவது மையப்பொருளா இருந்துச்சு. அதனால சொன்னேன், 3 பேரை தவிர்த்து இவருடைய போக்கஸ் வித்தியாசமா இருக்குது. தேவத்துவத்தை காட்டி கொண்டிருக்கிறது இவருடைய வேலை. இவங்க எல்லாம் மனுஷ காரியத்தை காட்டியிருந்தாங்க, அதெல்லாம் தேவையானதுதான். இப்ப அடுத்து தேர்ட் புல்லுக்கு வரார் இவர். அதுக்கு ஆதா வசனங்களை நம்ம படிக்கலாம். 1 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 14 வசனத்தை வாசிங்க, வேகமா வாசிங்க. 14வது வசனம், 1:14. தேவகுமாரன் அப்படி காட்டுவதற்கான ஆதார வசனங்களை காட்டுகிறேன். அந்த வார்த்தை மாசம், அந்த வார்த்தை எங்க இருந்துச்சு? ஆதியில இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் தேவகுமாரன் உத்தியோகம், அவர்தான் லோகாசா இருக்கிறார். அந்த தேவகுமார் மாம்சம் ஆனார் காட்டுறார், தேவகுமாரனை காட்டுறார் மாம்சமாகி. நானே படித்துக் கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்துச்சு. பிதாவிட மகிமையே பெற்றதா இருக்குது. அந்த யெகோவா தேவன் தான் இங்க இருக்கிறார். அந்த தேவகுமாரன் தான் மனுஷ ரூபத்துக்கு மனுஷகுமாரனா வந்துக்கிறார்னு சொல்றார். ஏன் மனுஷகுமாரன் சொல்லி பின்னாடி சொல்றேன். 16வது வசனம், அவருடைய பரிபூரணத்தினால் நம்ம எல்லாரும், அவர் தான் பர்பஷன் காட். நல்ல கவனிங்க, இதுல எப்படி இயேசு கிறிஸ்து இணையரா மனுஷகுமாரன் வரார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் அழகா இடம் பெற்றிருக்கிறது. எவருடைய தேவகுமாரனுடைய பரிபூரணத்தினால் கிருபையினாலும் கிருபை பெற்றோம், கிரேஸ பெற்றோம், இயேசு கிறிஸ்துவ பெற்றோம்னு சொல்றார். டபுள் போர்ஷன் கிரேஸ், கிருபையினால் கிருபை பெற்றோம், டபுள் போர்ஷன் கிரேஸ். தலைக்கலை கொண்டு வந்தவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. மனுஷ உத்தியோகத்துக்கு வந்தவர், அவருக்கு தான் ஜீவன் இருக்குது இப்போதைக்கு.
பெற்றோம். 18வது வசனம். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். லேடிஸ் யாரா நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா தயவாக ஸ்பிரிச்சுவல் மீனிங்குள்ள வாங்க. வசனம் சொல்லுது, தேவனை ஒருவரும் கண்டதில்லை. தேவனை யாரும் பார்த்தது முடியாது, ஏன்னா காணக்கூடாத உலகத்தில் இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். எந்த குமாரன் உத்தியோகத்தை சொல்லல, குமாரன் சொல்லிட்டார். மடி என்றால் பூமிக்குரிய அர்த்தத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? மடி மடி எங்க இருக்கும்? நான் கொஞ்சம் தயவாக கவனிச்சுக்கங்க. மடி எங்க இருக்கும்னா நியர் த செஸ்ட் பக்கத்துல இருக்கும். நியர் த செஸ்ட், பிரிஸ்ட், ஐம் சோ சாரி, நியர் த செஸ்ட். செஸ்ட் எங்க இருக்குன்னா நியர் த ஹார்ட். ஹார்ட்ல இருந்து என்ன உருவாகும்னா சிந்தை உருவாகும். வசனம் சொல்லுது, வசனத்தின் அடிப்படையில் பேசுறேன். அவர் சிந்தையிலிருந்து வெளிப்பட்டு இந்த தேவகுமாரர்கள் அப்படின்னு சொல்லு பின்னாடி சொல்வார். அதாவது ஒரே பேர் குமார். அந்தபடி நான் கண்டு, இது யோவான் சொல்வார். இந்த விஷயத்தை யோவான் ஸ்நானகன் தன் பிரசங்கம் பண்ணும்போது மற்ற எந்த சுவிசேஷத்துல இடம் பெற்றிருக்காது. அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது இவரோட வேலை என்ன? தேவ ஆட்டுக்குட்டியானவனை கை காட்டுவது தான் வேலையா இருந்துச்சு. ஆனா இவர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? அந்தபடி நான் கண்டு, யோவான் சொல்றார், இவரே தேவகுமார் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான் சொல்லி யோவான் எழுதுறார். அந்த யோவானை பத்தி யோவான் எழுதுறார். தேவகுமார் அவர் யோவான் சொன்னதாக எழுதுறார், யோவான் ஸ்நானகன் சொன்னதாக எழுதுகிறார். சுமே இதெல்லாம் அத்தாட்சியா இருந்தது. அப்புறம் 49, அதுக்கு நாத்தான்வேல் நமக்கு தெரியும். அவர் ரவி, நீ தேவகுமாரன், தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரேலின் ராஜா என்றான். இவரும் தேவகுமாரனை புஷ் பண்றார். தேவகுமாரன் சொன்னதாக யோவான் சுவிசேஷத்தில் இடம் பெற்றிருக்கிறது. என்னதான் தேவகுமாரனை காட்டுவது தான் இவருடைய வேலையா இருந்துச்சு. சரிங்களா? அடுத்து இன்னொரு தலைப்புக்கு போறேன். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை தேவகுமாரன் சொன்னதே கிடையாது. தன்னை எப்படி கிளைம் பண்ணிக்கிறார், தன்னை எப்படி அம்பலப்படுத்தி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறார் என்றால் தன்னை ஒரு மனுஷகுமாரனாக காட்டுவது தான் இயேசு கிறிஸ்துவோட வேலையா இருந்துச்சு. ஏனென்றால் அது அவர் உத்தியோகம், அது மட்டும் தான் இருந்துச்சு. அதனால எங்க போனாலும் தன்னை தேவகுமாரனை காட்டுறதே கிடையாது. செய்தியின்படியும் வசந்தப்படி நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி அம்பலப்படுத்துவார் என்று எப்படி எக்ஸ்போஸ் பண்றார், தன்னை ஒரு மனுஷகுமாரனை காட்டுக்கொண்டே வருவார். அதுக்கு ஆதார வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் காணக்கூடாத உலகத்திலிருந்து வந்தவரும் பரலோகத்துக்கு ஏறுகிறமான திரும்ப அங்கே போறமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறின ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். தான் மனுஷகுமார் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். 14வது வசனம், யோவான் 3:14, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் அப்படின்னு சொல்லி எழுதுறார். இயேசு கிறிஸ்து சொன்னதாக மனுஷகுமாரன் சொல்லி சொல்றாருன்னு சொல்றாரு. அப்புறம் ரொம்ப ஃபேமஸான வசனம் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ, எந்த குமாரன் அவர் சொல்லல, கவனிச்சுங்க, விசுவாசிக்கிறன் எவனோ அவனை கெட்டு போவாமல் நித்தியஜன் அடையும்படிக்கு. எந்த குமாரன்? தேவகுமாரன். அந்த கமா வெறிக்கும் நல்லா கவனிச்சுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவனை கெட்டு போவாமல் நித்திய விஜயனை கொடுக்கும்படியாக அவரே தந்தருளி மாம்சமாய் மனுஷகுமாரனாய் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்லி எழுதுறார். அடுத்து 17வது வசனம், உலகத்தை ஆக்கினிக்கு தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார். மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று ஆதாரம். அது மட்டும் இல்ல, யோவான் 9:35, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேட்டு. இந்த கதையை நான் சொல்றேன், கவனிங்க. ஒரு பிறவி ஒரு குருடன் இருப்பான். சிஷியர்கள் கேட்பாங்க, அவன் இவன் செஞ்சது தப்பா இல்ல அவன் பெற்றோர் செஞ்சது இல்ல தேவனோட மகிமைக்காக அவன் அப்படி இருக்கிறான்னு சொல்லி சுகம் கொடுத்துருவார். பெரிய சம்பவம். இவன் போய் சர்ச்சில் பேசுவான், யார் ஒன்று சுகம் கொடுத்து கேட்பாங்க. அவர் ஒரு நபரை காட்டுவார். அதனால இவனை என்ன பண்ணுவாங்க, அவன் சர்ச்சில இருந்து விலைக்கு விட்டுருவாங்க. தள்ளி விட்டாங்க அப்படின்னா அவனுடைய அங்கத்துல இருந்து அவங்களை ஒதுக்கிட்டாங்களாம். அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவங்களோட ஐக்கியத்திலிருந்து தள்ளி விட்டுட்டாங்க. அவனை கண்ட போது, அவனை பார்த்தும்போது, ஏன்னா இவன் போய் அவங்களுக்கே பிரசங்கம் பண்ணுகிறான். அவங்க சொல்றாங்க, நீ படிப்பறிய இல்லாதவன், நீ எனக்கு பிரசங்கம் பண்ணுகிறியா? எனக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சம்பவம் தான் அது. ஏசு அவனை பார்த்துட்டு, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயான்னு கேட்பார். தேவகுமாரன் நானு, என்கிட்ட விசுவாசமா அப்படி கேட்கல, நீ தேவனிடத்தில் குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறியா? ஏன்னா இவனுக்கு யார் சுகம் கொடுத்தனே தெரியாது. அந்த பதத்தை கவனிச்சுங்க. அதற்கு அவன், ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படி அவர் யார் என்றான். அப்படி கேட்டுட்டு அடுத்த வசனங்களை நீங்க அதுக்குள்ள படிச்சுக்கங்க. ஏசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிற, நீ அவரை பார்த்திருக்கிற, உன்னுடைய பேசுகிற அவர் தான் என்று சொன்னார். உன்னுடைய பேசுகிற நான் தான் என்று சொல்லவில்லை. சோ இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரனை காட்டுவது மட்டும்தான் வேலையா இருந்துச்சு. செய்தி வசனம். அதனாலதான் தன்னை மனுஷகுமார் யார் என்று கேட்டாங்கன்னு சொல்லி கேட்பார். இவங்ககிட்ட கேட்கிறார், நீ அவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறேன்னு கேட்கும்போது அவரிடத்தில் விசுவாசமா யார் என்று அவன் கேட்பான். நீ அவரை கண்டிருக்கிற, நீ அவரை பார்த்திருக்கிற,
அதான் பார்த்திருக்கிற உன்னோட பேசுகிற அவர் தான் அப்படின்னு சொல்லுமா அவன் கண்டுபிடிச்சிருவான். தன்னை மனுஷமானதான் அவர் காட்டுவார். சோ இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. நான் வேகமா போறேன். இந்த புஸ்தகம் மத்தேயு யாருக்காக எழுதப்பட்டது? யூத ஜனங்களுக்காக எழுதப்பட்டதுன்னு சொன்னேன். மார்க் யாருக்காக எழுதப்பட்டது? ரோம கிறிஸ்துவர்களுக்காக எழுதப்பட்டது. சரிங்களா? லூக்கா யாருக்காக எழுதப்பட்டது? தனிப்பட்ட நபர் தியோப்பிலுவுக்காக எழுதப்பட்டது. இவர் எல்லா ஜனங்களுக்கும் புரியும்படியாக பொதுவாக எழுதினார். பொதுவாக எழுதப்பட்ட இந்த புஸ்தகம். அதனாலதான் சொல்றார், ஒரே பேரா குமாரனை ரட்சிக்கும்படி உலகத்துல வந்தாரு, யாரெல்லாம் விசுவாசிக்கிறோம் ஆனால் நீங்க ரட்சிக்கப்படலாம். அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். அவர்கிட்ட தான் ஜீவன் இருக்குது, மனுஷகுமாரத்தில் ஜீவன் இருக்குது. பிறவங்க எடுத்துக்குங்க, இல்லைன்னா நீங்க கிடையாது, இல்லைன்னா ஆக்கினி திருப்பி வரும்னு சொல்லி அவரையும் சொல்லி கொண்டு இருப்பார். அதனால்தான் யோன்னு சொல்லுவோம், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அந்த ஒளிநேரத்தில் வராம இருக்கிறான்னு சொல்லி எழுதுவார். எக்ஸ்பீரியன்ஸ் செய்து கேட்கறது இல்லை. அதான் அதோட மீனிங். அது முன்னாடி அந்த வசனம் அப்படிதான் இருக்கும். நீ போய் படிச்சுக்கோங்க. நான் என்னோட சுவிசேஷம் மாதிரி அந்த கண்ணத்திலே நான் நின்றுடுறேன். ஆனா கீழே வசனம், விசுவாசிக நான் செய்யற கிரிகள் கண்டிக்கணும், நான் தப்பு திருத்திக்கணும்ன்றதுக்காக ஒளிநேரத்தில் வராங்கன்னு சொல்லி எழுதுவார். அந்த காரியங்கள் இடம்பெற்றிருக்கும். அவருடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவர்களா அவர் ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய தேவன பிள்ளைகளால் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுக்கு குமாரன் உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுங்க, நீ விசுவாசிக்கணும் எடுத்துக்கான்னு சொல்லி பொதுவாக எழுதுறார். அப்புறம் யோவான் 3:16 நமக்கு தெரியும். அந்த ஸ்திரீயை நோக்கி, இது கானானி ஸ்திரீயோட சம்பவம். வேகமா போறேன். இது நான் இப்ப திரும்ப சொல்றேன். இந்த செய்தி வசனம் படிச்சவங்களுக்கு செய்தி படிக்கிறது மட்டும் தான் புரியும். அப்புறம் பின்னாடி வர்றது பொதுவா காமன் அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போறேன். யோவான் 4:42 அந்த ஸ்திரீயை நோக்கி, கானான் ஸ்திரீ, அதாவது அந்த ஜனங்கள் அந்த ஸ்திரீயை பார்த்து பேசுவாங்க. ஏன்னா ஏன் இயேசு கிறிஸ்து பேசிடுவார், சுகம் வந்துடும், அந்த சம் இன்ட்ராக்ஷன் புல்ஸ் நடந்துரும். இவங்க போயிட்டு ஊர்ல போய் சொல்லுவார், ஊர்ல கூட்டிட்டு வந்து இவங்க 2 நாள் தங்க வச்சிருவாங்க. ஐ திங்க் 2 நாள் அவர் 2 வாரமா எனக்கு தெரியல, 2 நாள் தங்க வச்சுட்டு செய்தி மட்டும் பேசி கொண்டு இருப்பார். அதுல இவங்க ரசிக்கப்பட்டுருவாங்க. அது அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, நீ சொல்ற நாள் நாங்க ரசிக்கப்படல, அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், உலகோட பொதுவான ரட்சகர் அவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்லி பொது ஜனங்கள் சொல்லுவாங்க. யார் சொல்லுவாள்னா சமாரியர்கள் தான் சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டாங்களோ, ஆகாது, நீ வேலைக்கு ஆகாது, உனக்கு நோய் இருக்குது, வியாதி இருக்குது, நீ தீட்டு, நீ ரொம்ப லோ கிளாஸா இருக்கிற, ரொம்ப இப்படி பண்ற அது பண்ற, யாரெல்லாம் தள்ளாங்களோ அவரு தான் இயேசு உலக ரட்சகர் என்று அறிந்து கொண்டாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் அம்பலப்படுத்துறாரு அவர். நான் பின்னாடி விளக்குறேன். சரி, இந்த யோவான் சுவிசேஷத்துல யோவான் இந்த ஊரை சேர்ந்தவர்னால தன்னுடைய தேசத்துடைய பெயர்கள் அவருக்கு நல்லா தெரியும். இந்த தேசத்துக்கு அந்த தேசம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அளவுக்கு நல்லா தெரியும். சோ அதை நல்லா தெளிவாய் விவரிச்சுவார். இந்த புத்தகத்துல மட்டும் தான் இடம் வருவார். இஸ்ரேல் தேசத்தை அங்கங்க கரெக்டா இடத்தின் பெயர்களை குறிப்பிடுவார். அதுக்கு வேகமா சொல்லிட்டு போற. யோவான் 1:28 இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாப்ராவிலே நடந்தனன்னு சொல்லி எழுதுவார். இது எழுத அவசியம் இல்லை, அது இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து 44 பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு, இவங்க 2 பேர் அண்ணன் தம்பிங்க, நமக்கு தெரியும், ஃபிஷர்மேன், யோவான் யாக்கோபுடைய உடன் வேலையாட்கள், பிசினஸ் பார்ட்னர் என்பது ஊராகிய பெத்சதா பட்டணத்தான். பிலிப்பு பெத்சாயா பட்டணத்தான் அப்படின்னு சொல்லி, பெத்சாயா மேல இருக்கும், இதோ இங்க இருக்கு பாரு, பெத்சாயா மேல பகுதி, கலிலேயா பகுதி, லோ கிளாஸ் இடம். அங்க சேர்ந்தவன். அப்புறம் யோவான் 2:1 3ஆம் நாளிலே கலிலியாவில கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. நல்லா கவனிங்க, கானா ஊர் என்பது இவர் மட்டும் தான் தெளிவா விவரிப்பார். நிறைய ஸ்காலர் சொல்றாங்க, நிறைய டாக்குமெண்ட் சொல்லுது, இவர் விவரிச்சனால்தான் அந்த சம்பவமே புரியுமா. ஏன்னா கானா ஊர்ன்றதே தெரியாதான், இவர் தெளிவா அது கரெக்டா விவரிச்சதுனால தான் அந்த ஊர்ல கானா ஊர், கலிலியாவில கானா ஊர் அப்படின்னு இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி, கானா ஊர்னு இருக்குது, அந்த இடத்துல இந்த அற்புதம், முதலாவது அற்புதத்தை செஞ்சார் சொல்லி எழுதுவார். நம்ம வேகமா தான் போறேன், கவனிச்சுங்க. அப்புறம் 3:23 சாலேம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்ற இடத்திலே தண்ணீர் மிகுதியா இருந்தபடியால் அவங்க ஊரை பத்தி பெருமையை பேசுவார். அது எங்கன்னா சாலேம் அந்த ஐனோன் இந்த பகுதி இங்க இருக்குது. இந்த இடத்துல யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து வந்து நின்றார் சொல்லி யோவான் எழுதுறார். தான் ஊர் பட்டணத்தை அதிகமா விவரிக்கிறார். யோவான் 11:18 பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறை 2 மைல் தூரத்தில் இருந்தது. பெத்தானியாவுக்கோ எருசலேமுக்கோ 2 மைலுங்க டிஸ்டன்ஸுங்கன்னு சொல்லி தெளிவா எழுதுறார். தான் ஊரை பத்தி இடத்தின் பேரும் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் உள்ள அடங்கி இருக்குதுன்னு சொல்லி தெளிவா எழுதுறார் பொது ஜனங்களுக்கு புரியறதுக்காக. இது யூத பழக்கங்களை விவரிச்சுக்க மாட்டார், ஏன்னா பொது ஜனங்களுக்கு காமனா விவரிக்கிறதுக்காக யூத பழக்கங்களை விவரிப்பார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்ன மனுஷங்க தவறா சொல்லிட்டேன். யோவான் 1:38 இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்வதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றால், அதுக்கு அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசுக்கு கேட்டாங்களாம், ரபின்னு கேட்டாங்களாம். ரபி என்பதற்கு போதகரே என்ற அர்த்தமாகவும் சொல்லி எழுதுறார். அதுக்கான விளக்கத்தையும் சேர்த்து எழுதுறார் அந்த வேர்டுக்கு, கிரீக் வேர்டு. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே, இது காணா ஒரு அற்புதம் கதை. யூதர்கள் தங்களுடைய சுத்திகரிப்பின் முறை, அது யூதர்களோட முறைமை இருக்குதுங்க. அவை 2-3 கூட தண்ணி கொள்ளத்தக்க 6 கச்சடிகள் அங்கேயே இருந்தது. அவங்களுடைய வழக்கம் அப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறார். யூத பழக்கங்களை விவரிக்கிறார். யோவான் 4:9 யூதர்கள் சமாருடைய சம்பந்த களவாதலானபடியால், இந்த யூதர்கள் இங்க இருக்கிறவங்க சமாரோட சேர மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். இவங்க சேர மாட்டாங்கன்னு சொல்லி சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி,
நீ யூதனா இருக்க, சமாரியா இஸ்ரேலியாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? யூதர்கள் என்றா யூதேய தேசத்துல வந்தவங்கள யூதர்கள் என்று சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து பெத்லகேம் வந்தவர். ஐ மீன் பொதுவாக காமனா அப்படிதான் சொல்லுவாங்க. சரி, சுவாரஸ்யமான சில தகவல் முடிச்சிட்டேன். இன்னும் ஃபியூ மினிட்ஸ் இருக்கு, நான் இன்னும் சீக்கிரமா முடிச்சிருவேன். சரி, நிக்கோமோ பத்தி நமக்கு தெரியும். நிக்கோதமோ கதை நமக்கு தெரியும். அவருடைய கதை பத்தி எனக்கு ஜஸ்ட் சீக்கிரமா விளக்குங்க. அவர் என்ன எதுக்காக வந்தார், எப்போ வந்தார், என்ன காரியத்துக்காக வந்தார்? நீ இந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். ஏன் இவரை கேட்கறேன்னா, மற்ற யங்ஸ்டர்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நான் கேட்டிருப்பேன். நீங்க மட்டும் இருக்கிறனால உங்களை பார்த்து கேட்கிறேன். நிக்கும்போது கதை யங்ஸ்டர்ஸ், நான் சொன்னது யங்ஸ்டர்ஸ். நிக்கோதேமு யாரு தெரியுங்களா உங்களுக்கு? யோவான் 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமுன்னு ஒரு நபர் இருப்பார். நானே சொல்றேன். அவர் ஒரு பரிசேயன். சரிங்களா? அவர் ஒரு பரிசேயன். அந்த அங்க இருந்த பெரிய சர்ச்சில பெரிய உத்தியோகத்தை பெற்றவர். ஒரு பெரிய பதவியை பெற்றிருந்தவர். அவர் இயேசு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு, இன்னும் சொல்ல போனா சொல்ற பர்சனல் இன்டர்வியூக்காக அவர் ரொம்ப ஆசைப்பட்டாராம். தமிழ்ல எனக்கு உடனே வரல அது. பர்சனல் இன்டர்வியூக்கு என்ன தமிழ்ல வரும்? சந்திப்பு, பர்சனல் இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல, அந்த அது எனக்கு தமிழ்ல டக்குன்னு வரல. அது ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த வார்த்தை. நான் அந்த இங்கிலீஷ் மட்டும் நோட் பண்ணிருக்கேன். சரிங்களா? இவர் அந்த இயேசு கிறிஸ்து பார்க்க வருவார். பார்த்து வந்து புதிய பிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு போவார். இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொல்வார் புதிய பிறப்பை பத்தி, அந்த பழைய பிறப்பை புதிய பிறப்பை பற்றி பேசுவார். அவர் எப்போ வருவார்னா ரா காலத்தில் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கும். நிக்கோதேமு பகல் டைம்ல வரல, காலையில் டைம் வரல, ரா காலத்தில் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். இதோட இன்டர்பிரேஷன் கவனிங்க. நான் அதை போய் மூல மொழியில் படிச்சு பார்த்தேன், கிரீக் லாங்குவேஜ்ல. அதுல நைட்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வகையில ஈவினிங் என்று அதுல பொருள் இருக்கிறது. நைட்னா என்ன? இருள் மறைகிற நேரம். இருள் மறைகிற நேரத்தில் புதிய பிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார் மனுஷகுமாரன் இடத்தில். யார் இடத்தில்? இன்றும் இருள் மறைகிற நேரத்தில் மனுஷகுமாரத்தில் புதிய பிறப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எங்க? ரா காலத்தில் பெற்றுக்கொள்கிறோம். தானியேலை போல. தானியேல் ரா காலத்தில் தான் செய்தி கேப்ரியேல் தூதன் கொண்டு வந்தான். அதே ரா காலத்தில் பலமுறை தூதனா ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய செய்தி அது கிடையாது, நான் ரா காலத்துல கொண்டு வந்தான். யோவான் 7:47. அப்பொழுது பரிசேயர்களில் வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். பரிசேயர் மத்த பரிசேயர்லாம் பார்த்து கேட்கிறாங்க, என்னன்னா சாதாரண ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களா, அதே போல பெரிய பெரிய அதிகாரிகளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா லூக்கா தன்னை ரொம்ப மட்டமா காட்டினார்னு சொல்லி சொன்னேன். யோனா கரெக்டா காட்டுறார். அவர் தப்பா காட்டலன்னு சொல்லல, கேட்டுறாரு. பெரிய பெரிய அதிகாரிகளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் பார்த்து இந்த பரிசேயர் போயிட்டு, என்னப்பா அதிக ஐயோ எவ்வளவு பேர் போஸ்ட்ல இருக்கிறீங்க நீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க நீங்க, எவ்வளவு பேர் ஆள் நீங்க, அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது யாதொருவராய் அவனை விசுவாசித்து உண்டா? யாருன்னா தேவனை அவனை போய் யாரா விசுவாசிக்கலாமா? ஐயோ அபத்தமானதே. விசுவாசிக்கிறீங்களும் தடுக்கிறாங்க. அதனால சொன்ன கூட்டி போடுறீங்க நீங்கன்னு சொல்ற. நீங்க வருவீங்களா? அதிகாரிகளே வந்தாங்க. 7ஆம் அதிகாரத்தை படிச்சுக்கோங்க. வேதத்தை அறியாதவர்களா இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அவங்க சபிக்கப்பட்டவங்க, அதனால அவனை ஏத்துக்கிறாங்க, மனுஷமா ஏத்துக்கிறாங்க. நீ நல்லா தானப்பா படிச்சுக்கிற, நல்ல உத்தியோகத்தில் தான்ப்பா இருக்கிற, நல்லா சம்பாதிக்கிற, நீ போய் அந்த இயேசுக்கு ஏற்றுக்கொள்றியா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பைத்தியக்காரங்களுக்கு தெரியல, வேத அறிவு அவங்களுக்கு அதிகமா இருந்தனால இப்படி சொன்னாங்க. மூடல், அந்த வசந்த சொல்றேன், அந்த மூடலுக்கு தெரியல அந்த வேதாமத்தை எழுதினவரே இங்க நின்று கொண்டிருக்கிறார் என்று தெரியல. வேதாமத்தை எழுதினவரே இந்த சமாரி இந்த யாருக்கு இவங்க வேதத்தை அறியாத பைத்திய ஜனங்கள் சபிக்கப்பட்டவங்க யார் அவங்கள சொன்னாங்களோ, யார் ஒதுக்குனாங்களோ, அந்த வேதாமத்தை எழுதினவர் இங்க வந்துட்டார். நீ அங்கதான் நீ படிக்க முடியாதப்பா, நீ அங்க வந்து படிக்க முடியாது, ஆனா நானாவே வந்துருன்னு சொல்லி இந்த மாதிரி உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால பவுல் சொன்னார், தன்னுடைய பிரசங்கத்தினால தேவனை பற்றி தான் அறிவு அவங்களுக்கு ஷேர் பண்றேன், இயேசு கிறிஸ்துடைய தெரிந்து கொள்ள விதின் படின்னு சொல்றான். தேவன் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறான்னு நான் சுவாசிக்கிறேன். கவனி. அப்பொழுது அதே சமூகம் ராத்திரியிலே அவரிடத்தில் வந்தவனும் அவனோட ஒருவனுமாகி நிக்கோதேமு என நோக்கி இயேசு கிறிஸ்து சப்போர்ட் பண்ணுவான். சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க சொல்ற ஒரு விஷயத்தை கேட்டு சொல்ற, அதுக்கு அவர்கள் நீரும் கலிலேயனோ, கலிலே வந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறது என்று என்பது ஆராய்ந்து பாரும். எப்பா கலிலேருந்து ஒருத்தர் வரமாட்டாருப்பா, கலிலேருந்து செய்தி வருதா அப்படின்னு சொன்னீங்கன்னா, செய்திக்குதா வசனம் எதனா இருக்குதா, நல்லா படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சந்தித்து ஆசைப்படுற நிக்கோதேமுக்கே போயிட்டு லாக் போடுற பாக்குறாங்க. ஆனா அவர் பர்சனல் இன்டர்வியூ அது தோத்து போகல. ஏன்னா அந்த கடைசியில ஒரு பெரிய விஷயத்தை அவர் செஞ்சார். அது என்னன்னா 19:39 சிலுவைக்கு அப்புறம் ஆரம்பத்திலே ராத்திரிலே இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலவும் கரிய போலவும் கலந்து ஏற்குறை 100 ராத்தல் கொண்டு வந்தான். இவர் தான் கொண்டு வந்தது. ஏன்னா இவரு நல்ல வசதி பெற்றவர்ல, அந்த பூசத்துக்கு இவர் தான் கொண்டு வந்தது. அதனால தான் தெளிவா சொல்றார், ரா காலத்தில் வந்தவன் வெளிச்சம் முடிய நேரத்துல வந்தவங்க.
மனுஷகுமாரனை கண்டது வெளிச்சத்து முடிய நேரத்துலதான் இந்த காலத்துல மனுஷகுமாரன் காலம். சரி சரி, இன்னும் சுவாரஸ்யமான கடங்கள் இந்த கண்ணோட்டத்துல இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா எதுவா இருக்கும். இப்பொழுது நீங்கள் யங்ஸ்டர்ஸ் கவனிங்க, செய்தி தெரியாதவங்களுக்கும் ஈஸியா புரியும் நான் சொல்றேன், கவனிச்சு இப்போ தெளிவா கவனிங்க. இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்துல அற்புதம் செய்யும் போது அம்மா சொல்லுவாங்க, அப்ப அந்த மாதிரி இயேசு கிட்ட சொல்லும் போது அவர் சொல்லுவார் இஸ்திரியே அப்படின்னு சொல்லுவார். நிறைய பேர் அப்படியே தமிழை படிச்சு இன்டர்பிரேட் பண்றாங்க. நிறைய பேர்னா வெளியே இடத்துல எல்லா இடத்துலயும் நான் சாவல் இருந்த வளர்ந்தவன் அநேக செய்தியில ஒரு சின்ன கண்ணோட்டத்துல இருக்கும். இளவனா இருந்தாலும் சுசிஷனுக்காக வெளியே சாப்பிடுங்களோ மற்ற நார்மல் நான் படிச்சுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, பேச சொல்வார் 2ஆம் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் கல்வி அறிவாளர்களும் உறுதியாளர்களும் வேதத்தை புரட்டுகிறது போலன்னு சொல்லுவார். அப்ப கல்வி அறிவு முக்கியம். என்ன தம்பி வசனத்தை மாத்தி பேசுறீங்களே, அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி வசனத்தை படிச்சீங்கன்னா தேவ ஞானம்னு எழுதப்பட்டிருக்கும். தேவ ஞானத்தின் ஊடாய் வருகிற கல்வி அறிவு, அதில் தான் உங்களோட பேசி கொண்டிருக்காரு. அதனால தான் இப்படி கரெக்டா பேச முடியும். சோ அந்த மாதிரி சொல்லுவார். ஸ்ரீ என்பதுக்கு அவங்க மொழியில என்னன்னா மரியாதைக்குரிய பெண்ணே என்று அர்த்தமா, கிரேக்க மொழியில அவங்க லாங்குவேஜ்ல சீமாட்டியே என்று அர்த்தம். அதுக்கு படிச்ச இதன் பொருள் ஒரு பெண்ணே அல்லது சீமாட்டை என்பதாகும். விழிய பயன்பாடு யோவான் நற்செய்தியில் மொழிபெயர்க்கப்படுகிறது. செவ்வியில் இயேசு தனது தாய் மரியாதை விழிப்பதற்கு இந்த பக்கத்தை பயன்படுத்தினார். இது பெரும்பாலும் மரியாதையுடன் பெண்ணே அல்லது அன்பான பெண்ணே என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. அப்படி அதனாலதான் ஸ்ரீ என்று சொல்றார். எப்ப சொல்வார்? சிலுவையில கூட சொல்வார். யோவானை பார்த்து ஸ்ரீ அவன் அன்பான சீசனே, அதான் இந்த யோவான் தான் அது அவன் தாய்ன்னு சொல்லுவார். ஸ்ரீயே உன் மகன் சொல்லுவாரா? அந்த ஸ்ரீன்ற அர்த்தம் அம்மா ஸ்ரீன்னு கூப்பிட்டாரு பெண்ணுன்னு கூப்பிட்டாருன்னு சொல்லி இன்டர்பிரேட் பண்ணி இருப்பாங்க. மரியாதைக்குரிய பெண்ணே என்ற அர்த்தமா தமிழ் அப்படி அப்படி எழுதிட்டாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இது இப்படி வைத்து வரும் பசுத்தாவியானவர் தான். ஏன் தெரியுங்களா? இப்படி உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சாரு. அதனால இந்த மாதிரி காரியங்கள் அது கூட. கிரேக்க எழுத்தாளர்கள் தங்கள் நாடகங்களில் கவிதைகளில் ஒரு பெண்ணை கதாபாத்திரத்தையோ அல்லது மனைவியோ விளைவிப்பதற்கு இதை பயன்படுத்துகின்றனர். கிரேக்க மொழியில ஒரு பெண்ணை மரியாதைக்குரிய பெண்ணை மரியாதைக்குரிய சீமாட்டின்னு அழைப்பதற்கு ஸ்திரீன்னு எழுதுவாங்க. அதனால அவர் இயேசுக்கு ஸ்திரீன்னு கூப்பிட்டார். மரியாதை குறைவு கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் வேகமா போறேன். இது என்னுடைய ஒரு ஷேர் பண்றேன். யோவான் இந்த புஸ்தகமே தெய்வத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கும். அதுல முக்கியமாய் யோவான் 5ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அதிகாரம். பிதாவான தண்ணில் தானே ஜீவனுடையதா இருக்கிறது போல இவரும் தண்ணில் தானே ஜீவனுடையமாக அருள் புரிதாருன்னு சொல்லி எழுதி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய காரியங்கள் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப லைக் பண்றது, லவ் பண்ற ஒரு அது அதிகாரமா இருக்கிறது. 17:5 அந்த மாதிரி இருக்கு. சோ அந்த நீங்க படித்துக் கொள்ளுங்க, இந்த கண்ணோட்டத்துல படிங்க. சரி, இந்த புத்தகத்துல 7 அற்புதங்கள் இடம்பெற்றிருக்கும். மொத்தம் 7 அற்புதம் மட்டும் தான் இடம்பெற்றிருக்கும். நல்லா கவனிச்சுங்க. தமிழ்ல அற்புதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் சயின்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அடையாளங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7 அடையாளங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும். அந்த அடையாளம் எதுக்கு? தேர்ட் புளுக்கு காட்டுறதுக்கு. கிளிம்ஸ் அப்படிதான் சொல்வார். அது ஒரு காட்சி. அதாவது திருவிசு ஒரு விஷயத்தை தவறா செஞ்சிருவார். என்னன்னா, நீங்க செய்தி மட்டும் சொல்றேன், கவனிச்சுங்க. அவரு ரெண்டு புள்ளி பேசி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துல செய்து கொண்டு போது இப்படி சொடக்க போட்டு தைரியமா ஒரு டேரிங் ஒரு வேர்டு விடுவார். யார் வேணா கூட்டுவாங்க, தேவன் சுகம் கொடுப்பாருன்னு தான் சொல்வார். நான் சுகம் கொடுக்க போறதில்ல, நான் இல்ல தேவன் தான் கொடுக்க போறான்னு சொல்லி அப்படியே சொன்னாலும் தேவன் கொஞ்ச நாள் பேச மாட்டார் அவர் கூட. ஏன்னு சொல்லுவார்? தேவன் சொல்வார், நீ காட்சி பொருளாக்கிட்ட, எல்லாரும் சுகத்தை நோக்கி தான் வருவாங்க, உள்ள தேர்ட் புள்ள பார்க்க மாட்டாங்களே, நீ இப்படி சொல்றதுனால எல்லாம் சுகத்தை நோக்கி தான்ப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் மன்னிப்பு கேட்டு தேவன் யாருக்கு சுகம் கொடுக்கணுமோ தேவன் சொல்றாரோ அவர் மட்டும் தான் சுகம் கொடுப்பார். அது வரைக்கும் எல்லாருக்குமே கொடுத்துன்னு இருப்பார். சரி, காமனான இருக்கும். இது ஒரு லைஃப் ஸ்டோரி. அந்த மாதிரி இதுல 7 அற்புதங்கள் இடம்பெற்றிருக்கும். அது மட்டும் இல்ல, இதுல 7 பிரசங்கள் மட்டும் தான் இடம்பெற்றிருக்கும். இயேசு கிறிஸ்து பேசின 7 பிரசங்கள் மட்டும் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? நான் ரொம்ப வேகமா போறேன். இதுல அது மட்டும் கிடையாது, முக்கியமான விஷயம். இதுல 7 முறை நானே நான் என்று இடம்பெற்றிருக்கும். இங்கிலீஷ்ல ஐ எம் அப்படின்ற வேர்டு. ஐ எம் என்ற உரு என்ற அர்த்தம். தாக்கு வேர்டு உரு. நானே இல்ல நான் என்ற ஒரு வார்த்தை 7 தடவை மட்டும் இடம்பெற்று. அது என்னன்னு சொல்றேன், வேகமா போறேன், டைம் ஆயிடுச்சு. ஜீவாப்பம் நானே அப்படின்னு சொல்வார். ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நானே வாசல். ஐ எம் த டோர் 10:9. நானே நல்ல மேய்ப்பன். ஐ எம் த குட் ஷெப்பர்ட் 10:11. நானே உயிர்த்தெழுது ஜீவனமா இருக்கிறேன். ஐ எம் த ரெசரக்ஷன் 11:25. நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். ஐ எம் த வே அண்ட் த ட்ரூத் அண்ட் த லைஃப். நானே மெய்யான திராட்சை செடி. ஐ எம் த ட்ரூ வைன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 7 முறை நானே என்ற உபயோகப்படுத்தின அந்த காரியங்களும் இந்த 7 அடையாளங்களும் ஒன்று இணையும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அற்புதம் காணாவர், அதாவது புசிப்பு, உணவு சார்ந்த விஷயம். ஜீவாப்பம் நானும் உணவு சார்ந்த விஷயம்.
அப்ப கடைசியில திராட்சை ரசம், அது ஒரு எழுப்புதலுக்கும் பரிசுத்தாவின் வெளிப்பாடுக்கு அடையாளம். கடைசி வந்து அது அற்புதம் என்னன்னா உயிர்த்தெழுத பத்தி, லாசர் உயிர்த்தெழு பத்தி இருக்கும். நீங்க போய் இணைச்சுக்கோங்க, நீங்க படிச்சு இணைச்சுக்கோங்க, எனக்கு நேரம் ஆகுது. இந்த புத்தகத்துல மொத்தம் எத்தனை 7ன்னா, ஃபர்ஸ்ட் 7 அற்புதம், 7 பிரசங்கம், 7 முறை நானே. 7 எவ்வளவுங்க? 7 அவ்வளவுதான் இந்த அதிகாரம். 21 அதிகாரம் தான் இந்த அதிகாரம். இந்த 3 தான், அவ்வளவுதான். 7 14 14 21. சரி, இது ஒரு செய்தி படிச்சவங்களுக்கு மட்டும் தான் புரியும், நல்லா கவனிச்சுக்கங்க. மத்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்ணிக்கங்க. 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணை சந்திக்கிறார். இது என்னுடைய வே ஆஃப் இன்டர்பிரேஷன். இன்டர்பிரேஷன்னா நான் பார்த்த செய்தி வெளிப்பாடு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நல்லா கவனிங்க. இயேசு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணை சந்திக்கிறார். மனுஷகுமாரன் 4ஆம் அதிகாரத்தில் தன்னை அம்பலப்படுத்துகிறார் ஒரு பெண்ணிடம். எந்த பெண்ணிடம்? ஒதுக்கப்பட்ட பெண்ணிடம். உங்களுக்கு புடிச்சிட்டீங்களா? 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் செய்தி படிச்சிருந்தா டக்குன்னு புடிச்சிருப்பீங்க, கவனிச்சுக்கீங்க. தேவன் உங்களை ஆஸ்வதிக்கணும், தெரிந்தவர்களுக்கு ஆஸ்வதிக்கட்டும். 4ஆம் அதிகாரத்தில் தேவ குமாரனாய் வந்த மனுஷகுமாரன் உத்தியோகத்தில் காணப்படுகிறது இயேசு கிறிஸ்து. ஒரு பெண்ணிடத்தில், ஒதுக்கப்பட்ட பெண், நிராகரிக்கப்பட்ட பெண், விபச்சாரி என்று மாம்சத்தில் கருதின, விபச்சாரி என்று மாம்சத்தில் கருதின கிடையாது, சரிங்களா? தன்னை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் கேட்கிறாங்க, ஆண்டவரே நீ யாரு, நீ யாரு, எங்க வந்த, எப்படி வந்த, எங்க போற, எல்லாம் கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லாம இந்த பெண்ணுகிட்ட போய் பேசினுக்கிறார். வயசு பையன் இவரு. அது எப்படி பேசினுக்கிறாரு? கூடகரங்களை துரத்தி விட்டு பேசினுக்கிறாரு. இவங்க போயிட்டு அங்கிருந்து பாத்துனுக்குறாங்க. பாத்தியா, அப்பயே சொன்னேன் இவருடைய நடவடிக்கை ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னா பேசினுக்கிறார், சிரிச்சு பேசினுக்கிறார். சரி, 2 வார்த்தை பேசிட்டு முடிச்சுறான்னு பார்த்தா ஜீவன்ன்றாரு, தண்ணீர்ன்றாரு, அங்க பாக்குறாரு, இங்க பாக்குறாரு, நான் தான்றாரு, கை காட்டுறாரு. இங்கன்னு பேசிட்டு இவர்கிட்ட கேட்க கூட முடியலையா? வசனம் அப்படிதான், இவங்க கேட்க கூட முடியலையா? சொல்லுவேன், கேட்கவே முடியல. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜீவனானது கடத்தப்பட்டு கொண்டிருந்தது. நித்திய ஜீவனானது கடத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஜீவ தண்ணீரானது கடத்தப்பட்டு கொண்டிருந்தது. எங்க? 4ஆம் அதிகாரத்தில் மனுஷகுமாரன் உத்தியோகத்திலிருந்து முழுமையாக தன்னை கிறிஸ்து என்று அந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த பெண்ணுக்கும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நித்திய ஜீவனை கடத்தி கொண்டிருக்கிறார். காலத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்தில், சமாரிய இடத்தில், விபச்சாரி என்று கருதப்படுகிற மாம்சத்தில் கருதின இடத்தில். சரி, இந்த யாக்கோபுடைய, இந்த யோவானுடைய தம்பி பேர் யாக்கோபு, இவனுடைய அம்மா பேர் என்னன்னு சொன்னேன், சொலோமி என்று குறிப்பிட்டேன். செபுதையின் மனைவி என்று சொல்லி ஒரு யோவான் மத்த இடத்துல இடம் பெற்றிருக்கோம். நீங்க PDF ஓபன் பண்ணி படிச்சுங்க. இயேசு கிட்ட வந்துட்டு இதுவும் ஒரு இன்டர்பிரேஷன் வெளிப்பாடு கவனிங்க. என்னுடைய கண்ணத்தில் செய்தியின் படிப்படியில் தான் நான் ஆணைத்தரமா சொல்றேன். எந்த அடிப்படையில் சொல்றீங்க அப்படின்னா, யோபு புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் அடிப்படையில் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்க நான் கவனிச்சுங்க, என்னோட செய்தி சுவிசேஷமா இருக்குது. செபுதையின் தாய் வந்துட்டு, ஆண்டவரே நீ ஒரு ராஜ்யத்தில் வரும்போது ஒரு பக்கம் இந்த வலது பரப்பும், இன்னொரு பக்கம் இந்த பக்கம் உட்கார வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அது இந்த 2 பேரையும் தான். அவர் கேட்டது தவறு இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவரு சொன்னது, அந்த பெண் சொன்னது யோவானையும் யாக்கோபையும் 2 பக்கத்துல வைக்க சொன்னார். நான் என்னுடைய விஷயத்த சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச அவர் யோவானை இந்த பக்கம் தான் வச்சிருப்பார் என்று நான் நம்புகிறேன். இது என்னுடைய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் தான். இது எல்லாம் விட்டுருங்க, நான் அதை மட்டும் சொல்றேன். அந்த பெண் கேட்கிறா, இந்த பக்கத்துல ஒருத்தர் வச்சுக்கோங்க, இந்த பக்கத்துல வச்சுக்கோங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்ற இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்தல் செய்தி படிச்சுக்கோங்க, படிக்கலாம், இதை தெரிஞ்சுக்கலாம். அவர் சபைக்கு அடையாளம், ஸ்ரீக்கு அடையாளம், ஸ்ரீ சபைக்கு அடையாளம், அது மணவாட்டிக்கு அடையாளம். இந்த யாக்கோபு இங்க அடையாளம். 2 பேர் தான் இருக்க போறது, ஒரே மேய்ப்பனா இருக்கிற. இந்த கண்ணோட்டத்துல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இந்த புத்தகத்தை வாசிச்சு முடிக்க 1 மணி நேரம் 46 நிமிடங்கள் ஏறத்தாழ ஆகும். நான் இது எக்ஸாக்டா சொல்லல, மத்த எல்லா புத்தகங்களும் நான் படிச்சு பார்த்து தான் சொன்னேன், இதுவும் படிச்சு பார்த்து தான் சொல்றேன். எல்லாம் எக்ஸாக்டா சொன்னேன், பட் இது மட்டும் கொஞ்சம் ஏறத்தாழ, ஏன்னா இது ஒரு தெய்வத்துவத்தை பற்றி பேசுறதுனால நிறைய டைம் எடுத்து, நிறைய அன்கட் வெர்ஷன் எவ்வளவு நேரம் எடுத்து, ஏன்னா எனக்கு 1ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1ல இருந்து 7 வாசிக்கவே 2 மணி நேரம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி காரியங்களாம் இருந்தது. அதனால நான் அதில் கட் பண்ணிட்டு ஏறத்தாழ உங்களுக்கு மேபி 1.5 மணி நேரம் எடுக்கலாம், உங்களுடைய ஸ்பீடுக்கு எடுத்து 2 மணி நேரம் எடுக்கலாம், சரிங்களா? ஏன்னா ரபினி சாப்டர்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுவும் இந்த வாரத்தில் முடிச்சுக்கோங்க. சரி, நான் முடிச்சிடலாம். 1 மணி நேரம் 46 நிமிடங்கள் ஆகும். இதை நான் படித்து பார்த்து ஆணித்தரமாக சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. சரி, இந்த புத்தகத்தில் ஜீவன் இல்லைன்னா நித்திய ஜீவன் என்ற வார்த்தை 36 முறை வருகிறது. எத்தனை டைம் வருதுங்க? இந்த 36 முறை படிச்சு பார்த்துட்டு தான் சொல்றேன். எப்படி தெரியுங்களா? கிரீக் லாங்குவேஜ்ல படிச்சு பார்த்தேன். இந்த லைஃப்க்கு, இந்த நித்திய ஜீவன் வேர்டுக்கு ஜோயி என்று அர்த்தம்.
ஆங்கிலத்தில் கிரேக்ல படிச்சு பார்த்து 36 முறை வருதா, நீங்க வேணா நீங்க அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி செக் பண்ணி கவுண்ட் பண்ணி கூட கேளுங்க. இல்ல தம்பி வரும், கம்மியாகும், நீங்க படிச்சு பார்த்து கேளுங்க. ஏமே நான் இந்த புத்தகத்தையே படிச்சு வர சொன்னேன், அதுக்கான மரியாதையும் அதிகமா இருந்தது, இதுக்கான மரியாதையும் அதிகமா இருக்குன்னு நம்புறேன். நான் நம்புறேன் ஒரு 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 2-3 நபர்கள் அதோட அதிகபட்சம் தான். சரி, 36 முறை வருகிறது. இதில் விசுவாசம் என்ற வார்த்தை 99 முறை வருகிறது. இந்த 99 முறை படித்து பார்த்துதான் சகோதரா சகோதரி உங்க இடத்துல நான் பகிர்ந்துக்கிறேன். நான் பேசுறதுல ஸ்ட்ராங் மைண்ட்ல இருக்கணும்னு சொல்லி என்னோட உள்ளான எண்ணம் சொல்லும். சோ அதனால 99 முறை வசனத்தை திருப்பி அழைச்சு பார்த்து உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கான வசன ஆதாரங்களும் இடம் பெற்றிருக்கும், எடிட் பண்ணியிருக்கேன். அது மெனக்கெட்டு நீங்க எடுத்து படிச்சுக்குங்க. இந்த விசுவாசம் என்ற வார்த்தை சில இடத்துல நம்பிக்கை என்று வந்திருக்கும். சரிங்களா? இவர் என்ன மொழியில் எழுதினார் இந்த புத்தகத்தை? இவர் யோவான் கிரேக் மொழியில எழுதினார். அதுக்கான ஒரு வேர்டு இருக்கு. அது என்ன வேர்டுன்னு சொல்லி எனக்கு ப்ரொனன்சியேஷன் வரல, நான் எழுதவும் இல்லை. இந்த விசுவாசம் என்ற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறார் அவர். அதே தான் நம்பிக்கைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறார். ஆனா தமிழ் டிரான்ஸ்லேஷன் நம்பிக்கைன்னு சொல்லி சில இடத்துல வந்திருக்கும். சோ அதெல்லாம் சேர்த்துதான் 99 முறை. சரிங்களா? அடுத்து இந்த பேதுருவின் மரணம். சரி, யோவான் 21:18. இது ஒரு நபர் யாரா வாசிங்க, இல்ல நானே படிச்சுக்கொள்ள, டைம் ஆயிடுச்சுனால நானே படிச்சுறேன். யோவான் 21:18-19. நீ இளவனா இருந்த போது உன்னை நீ அறை கொட்டி கொண்டு பேதுருவினிடத்தில் இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திருந்தாய். நீ முதிர் வயதுதான் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொரு அறையை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மேகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுருவிடத்துல நீ எப்படி சாவ போறன்னு சொல்லி பேசிக் கொண்டிருப்பார். அப்ப பேசும்போது யோவான் கூட இருந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனா அவருக்கே தெரியாது அவர் சாவு பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரியாது. பேதுருக்கே தெரியாது, யோவானுக்கும் தெரியாது. இவருக்கு எப்ப தெரியும்னா 95 தான் தெரியும். ஏன்னா என்றால் அதுக்கு முன்னாடியே பேதுரு இறந்துட்டார். சோ அப்போ இயேசு சொன்னபோது கேட்டுட்டு இவர் இறந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான், ஆமா இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாரு, ஆமா இவர் அப்படிதான் இறந்தாரு. அதனால 19 வசனம், இந்த விதமாக மரணத்தினால் அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியா இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி எழுதுறான். இதை சொல்லி பின்பு அவனை எனக்கு என் பின்பற்றி வாய்ந்தார். இது அடுத்து அவ்வளவு கடைசி வந்துட்டேன். டைம் டேபிள் ஆஃப் ரெசரக்ஷன் டே, யோவான் 11:24. அதுக்கு மாத்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளே அவனும் உயிர்த்தெழுந்துருவா என்ன இருக்கு. இது கதை நமக்கு தெரியும். லாசரு இறந்துருவார். மாத்தாள் மரியாதை வந்து கேட்பாங்க. மாத்தாள் கிட்ட சொல்வார், உயிர்த்தெழுதல் நடக்கும்போது இவனும் உயிரோடு எழுந்திருப்பான். சரி, அதாவது உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்லுவா, உயிர்த்தெழுது ஒண்ணு நடக்கும். எப்போ நடக்கும்? 2000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுது. அப்போ எழுந்திருப்பான்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீ சொல்லாத அப்படின்னு சொல்லுவார். இவர் அதுக்கு சொல்லுவார், அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழும் ஜீவனமா இருக்கிறேன், நீ சுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். அதாவது 2000 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இந்த காலத்துல உயிர்த்தெழுது நடக்குது உண்மைதான், அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு எழுப்புவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2000 வருஷத்துக்கு தூக்கி அங்க வச்சுட்டான்னு அர்த்தம். உயிர்த்தெழுதல் நடக்க போகுதுன்னு சொன்ன மரியாள் இந்த 2000 வருஷம் டைம் டிராவல் இந்த ஜீவனை அங்க எடுத்துன்னு போய் அங்க உயிர்த்தெழு எழுதி வச்சுட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்படியே போயிருக்கணும். அதனாலதான் அந்த சாப்டர்ல சொல்லும் போது மருவ மலையில அந்த இலைப்பாறை நேரத்தை எடுத்துட்டு வந்து இறக்கினார், அது டைம் டிராவல் வருவான்னு சொன்னேன். ஒரு செய்தியில திருப்பி சொல்றார், மருவ மலையில் அவர் புத்திர சுவாகனா என்னதுங்க, புத்திர சுவீகாரம்னா என்ன? சரி, நீங்க நான் வேகமா போறேன். புத்திர சுவாகத்தின் வைபவத்தை மருவன் நடத்தினார் என்று சொல்வார். அப்படின்னா 2000 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்க போறதா அங்க நடத்தினா இங்க டைம் டிராவல் கொண்டு வந்துட்டார்னு அர்த்தம். ஏன் அங்க இன்னொரு இடத்துல சொல்வார், அவர் அப்படியே அவரே தாவீது குமாரனா போயிருக்க வேண்டியது அவசியம், பாடி செஞ்சு போயிருக்க வேண்டியது அவசியம். ஆனா அவர் அப்படி ஃபீலுங்க. ஏன்னா ஜான் வரணும்ன்றதுக்காக 2000 வருஷம் வெயிட் பண்ணலாம். இன்னும் வெயிட் பண்ணுறார். ஸ்டீஃபன் வர்றதுக்காக, மெர்சி வர்றதுக்காக, மேஷாக் வருவதற்காக அவர் அப்படியே பாஸ் பண்ணி அந்த டைம் டிராவல் அப்படியே ஆடி இது பண்ணிட்டார். அந்த மாதிரி உயிர்த்தெழு 2000 வருஷம் நடக்க போது உண்மைதான், இப்ப நடக்க போது உண்மைதான், அது நான் தான் சொல்லி கூட்டின்னு போய் அங்கே வச்சு அவர் உயிர்த்தெழு வச்சுட்டார். நல்லா தெளிவா சொன்னார். லாசருவே எழுந்துவான்னு தான் சொன்னார், எழுந்துவா அப்படின்லாம் சொல்லலை, இல்லைன்னா எல்லாரும் வந்துட்டுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காரியங்கள். சரி, இன்னும் இந்த கண்ணோட்டத்தில் இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கடைசியை வந்துட்டேன். So sorry for that. ராயன் யோவான் 19:12 நீங்க படிக்கலாம். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினார். இந்த காரியம் என்ன? இயேசுக்கு திரும்பி கொடுத்துவாங்க. இது லூக்கா புத்தகத்துல விளக்க வேண்டியது. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தெளிவா என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்டர்பிரேட் பண்ண எதுவுமே கவனிச்சிங்க தெரியல. ஏனென்றால் திபேரு ராயன் காலத்தில் பொந்தி பிலாத்து இந்த தேசத்துல இருக்கும்போது, ஏரோது இந்த இடத்துல இருக்கும்போது, இன்னொரு நபர் வாயில எனக்கு ஞாபகம் வரல, அது மாதிரி இருக்கும்போது இந்த நடந்த சம்பவம் நடந்துச்சு, யோவான் நடந்துச்சுன்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ரோமர்கள் ஆட்சி காலத்துல முதலாவது வந்தது அகஸ்து ராயன். அதுக்கப்புறம்
இப்ப எப்படி 2026 வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த மாதிரி 50ன்னு ஒரு வருஷம் இருக்கும், 20ன்னு இருக்கும், 15ன்னு ஒண்ணு இருக்கும்ல, 3ஆம் அதிகாரம் 1 லூக்கா 3:1 நான் சொல்லி கொண்டிருப்பேன். அந்த மாதிரி 14 வருஷத்துல திபேரி ராயன் வந்து ஆட்சி செஞ்சு கொண்டிருப்பான்னு சொல்லி லூக்கா எழுதுவார். இந்த ராயன் என்பதற்கு ரோமர்களுடைய பட்டம், ராஜா எப்படி நம்ம தமிழ்ல சொல்றோமோ, ஏரோது எப்படி அவங்க லாங்குவேஜ்ல சொல்றாங்களோ, ஏரோதைகள் யாருங்க? ஏசாமின் வம்சத்துல வந்தவங்க. அந்த மாதிரி பிலாத்து என்பது ஒரு பட்டம் தான். அதனாலதான் பொந்தி பிலாத்துன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். சோ பார்வோன் என்றது ஒரு பட்டம் தான். அந்த மாதிரி ராயன் அப்படின்றது அவங்களோட ராஜா அப்படின்ற பட்டத்தின் பெயர். அந்த இடத்துக்கு யார் வந்தாலும் அவங்க ராயன் வந்துருவாங்க. அதனால அகஸ்து ராயன், திபேரி ராயன். இவங்க சொல்றாங்க பிலாத்து, பிலாத்து என்றால் அந்த அதான் அந்த அதிகாரி பொந்தி பிலாத்து அங்க இருக்கிறது. இந்த சம்பவத்தில் தான் பிலாத்தும் ஏரோதும் ஒண்ணு சேருவாங்க. ஏரோது இயேசுவை காண ஆசையா இருப்பார். அதனால என்ன பண்ணுவார் பிலாத்து, நீ இந்த ஊர்ல தான் அவங்களுக்கு கூட்டிட்டு போய் எருசலேம் தான் போய் பிலாத்து இருப்பார். 3ஆம் அதிகாரம் வாசிங்க. முதலாவது ஏரோது காலத்துல மொத்தமா ஆட்சி செஞ்சார். 2வது ஏழு காலத்துல மேல கலிலே ஆட்சி செஞ்சுக்கிறார். இந்த இடத்துல பொந்தி பிலாத்து இருக்கிறார். அப்போ இவங்க எடுத்துட்டு வந்து கூத்து பொந்தி பிலாத்து கிட்ட குடுத்துருக்கும் போது இவர் எந்த ஊரான்னு கேட்கும்போது நாசரேத்துல வந்தவர்னு சொல்லும்போது இவன் அங்க அனுப்பிச்சிருவார். இந்த சம்பவத்துக்கு போயிட்டு இங்க கொஞ்ச நேரம் அவரோட பேசிக்கொண்டு அவர் பார்க்க ஆசைப்பட்ட 2வது ஏரோது மகா ஏரோதோட பையன் அந்திப்பா பேசிக்கொண்டிருக்கும் போது திருமணி இவர்கிட்ட அமைச்சிருவார். இந்த சமயத்துல 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி வசனங்கள் போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, இந்த மாதிரி இவங்க எல்லாம் யார் அதிகாரம் வச்சார் என்றால் ராயன் தான் அதிகாரியை வச்சார். ஏரோது அதிகாரியை வச்சது இந்த ராயர்கள் தான், அதாவது ரோமர்கள். பொந்தி பிலாத் வச்சதும் ராயர்கள் தான். மற்ற இன்னொரு பிலிப்பு அதாவது ஏரோடைய தம்பி சகோதரன், அதாவது மகா ஏரோதோட இன்னொரு மனைவியோட பையன், கிளியோபட்ரோட பையன். சோ இந்த மாதிரி காரியங்கள். சோ அப்படி சொல்லும் போது ராய் என்ற வார்த்தை உபயோகப்பட்டிருக்கிறது. இந்த கணத்துல படிச்சேன் புரிஞ்ச வகை தேடினான். அதாவது இந்த பிலாத்து இயேசு விடுதலை பண்ண வகை தேடுறார். யூதரை அவன் நோக்கி இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்லன்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் ராயனால் அதிகாரியை வைக்கப்பட்டவர் தான் இவர். மொத்தமட்ட ஆட்சியே ராயர்கள் ரோமர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரோம ராஜா பேர் ராயன், திபேரி ராயன். அவரால் அதிகாரியா வைக்கப்பட்டவர் தான் இந்த பொந்தி பிலாத்து. இப்படி சொன்னேன்னா நீ சிநேகிதன் கிடையாது, நீ அவர் கூட்டாளி கிடையாதுன்றார். அவருக்கு பயந்துட்டு தான் அவன் அப்படி சொல்ல, தன்னை ராஜா என்கிற எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவே விரோதி என்று சொல்றாங்க. தன்னை ராஜா இவர் சொல்றான். இவன் திரும்ப சொல்லுவாங்க, அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசிரியர் பிரதித்திரமாக, யாருங்க பூட்டி போட்டவங்க, பிரதான ஆசிரியர் பிரதித்திரமாக, ராயனே இல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா கிடையாது, ராயன் மட்டும் தான் எங்க ராஜா, நீ இவரெல்லாம் ராஜா கிடையாது. பைத்தியக்காரங்க, அவர் தான் உண்மையான ராஜாவே. அங்க ஏன் பைத்தியக்காரன்னு சொல்றதுக்கு வசனம் நான் பின்னாடி நீதிமொழி மற்ற பழைய பாடலும் பேசி கொண்டிருக்கிறேன். நான் தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க. சரி, அவ்வளவுதான், கடைசியா முடிச்சு கொண்டேன். இந்த மாதிரி கண்ணோட்டத்துல நீங்க புத்தகத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப புரிஞ்சிடும். சரி, இயேசுக்கு எத்தனை சீஷர்கள்? 12. அதுல நல்லா படிச்சவர் யாரு தெரியுமா உங்களுக்கு? லூக்கா 12 அப்போஸ்தலரே கிடையாதுங்க. நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப தெரியாதவங்க என்ன பண்ணாங்கன்னா மத்தேயு, மார்க், லூக்கா தான் அப்போஸ்தலர்கள் கூட சேர்த்துக்கிறாங்க வழக்கம் இருக்குது. மத்தேயும் யோவான் மட்டும் தான் அப்போஸ்தலரோட வருவாங்க. இவங்க எல்லாம் புறஜாதிகள், 2 பேருமே புறஜாதிகள். தேவன் எப்படி நினைச்சிருக்கிறாரு பாருங்க. 12 அப்போஸ்தலர் யார் நல்லா படிச்சு வருங்க? நீங்க செய்தி இருக்கும்போது அந்த சொல்லும் போது இருந்தீங்க, நீங்க சொல்லுங்க. கிடையாது, யூதாஸ் தான் படிச்சவன். அதனாலதான் இயேசுக்கு அறிய முடியல. நல்லா கல்வி அறிவு பெற்றவன் தான் இயேசுக்கு அறிய முடியாம போயிடுச்சு. ஏன்றது கரெக்டா விளக்குறேன், கவனிங்க. மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் கலிலேயாவை சேர்ந்தவங்க, அடித்தட்டு மக்கள், கல்வி அறிய இல்லாதவங்க. அவளுதான் தேவனை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அங்க கேட்டார், மனுஷகுமார் நான் யார் என்று சொல்லும் போது பேதுரு கரெக்டா சொல்றார், ஆண்டவரே ஆதியில் இருந்த தேவகுமார் நீர் என்று சொல்றார். இவனுக்கு எவ்வளவுதான் விளக்கி ஜீவபுஸ்தகம் எழுதுனாலும் விளக்கம் புரிய மாட்டேங்குது. ஏன்னா சீசர்களுக்கும் இயேசுவிற்கும் ஒரு ட்ரெஷரா இருந்தானா, அது பொக்கிஷதாரியா இருந்தானா. கணக்கு வழக்க பாக்குறவன் இந்த யூதாஸ், அந்த பனாஸ். செய்தி மற்ற டாக்குமெண்ட்ரியும் இருக்குது. எல்லாருமே இந்த கலிலேயா சேர்ந்தவங்க. அந்த யூதாஸ் மட்டும் இந்த யூதாவை சேர்ந்தவன். யூதாஸுடைய பேர் வந்து யூதாஸ் கிடையாது, யூதா மட்டும்தான். ஏனென்றால் 12 அப்போஸ்தலர்களில் 2 சீமோன், 2 யாக்கோபு, 2 யூதா இருப்பாங்க. இதை நீங்க மத்தேயும் யோவானும் படிச்சாதான் மட்டும்தான் புரியும். மத்தேயும் படிச்சீங்கன்னா தொதேமியும் வேற ஒரு பேர்ல வச்சிருப்பார். சோ 2 யூதான்னு இருக்கிறதுனால இவனை வேறுபடுத்தி காட்டுவதற்காக யூதாஸ் காரியோத் என்று வச்சாங்க. ஏன் அப்படின்னா யூதாஸ் இஸ்காரியோத்,
இதுதான் பிரிவு. யூதா என்றது அவனுடைய பெயர். இஸ் என்றால் மனிதன், நபர் என்று அர்த்தம் அதோட மூல மொழியில. ஸ்காரியோத் என்பது யூதேயா தேசத்தில் ஒரு பட்டணத்தின் பெயர். அந்த ஊர்ல இருந்து வந்தனால யூதா ஸ்காரியோத், யூதாஸ் என்ற மனிதன் ஸ்காரியத்தை சேர்ந்தவன் என்று அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? வேத வசனத்தோடு அதை கரெக்ட். யோவான் 14:22. ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஸ்காரியோத் அல்லாதவன், கரியோத் என்ற ஒரு பட்டணத்தை அல்லாதவன் ஸ்காரியோத், அதனால அப்படி இடம்பெற்றிருக்கு. தமிழ்ல இஸ்னு இடம்பெற்றுச்சு. அது மூல வழியில வேற ஒரு டோன், அது எனக்கு சரியா ப்ரொனன்சியேஷன் வரல. அவரை நோக்கி, ஆண்டவரே உலகத்துக்குமே வெளிப்படுத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அடுத்து லூக்கா 22:3 சொல்லுது, அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேறு கொண்ட யூதாஸ்குள். யூதாசனுடைய பேர் என்னதுங்க? யூதா மட்டும்தான், யூதாஸ் கிடையாது. இஸ்க்கு அவன், நபர் என்று அர்த்தம். இங்க ஏன் அப்படி லூக்கா எழுதுறா என்றால், யூதாஸ்குள் என்னும் நபர்னு எழுதல. இஸ் என்ற வார்த்தைக்கு என்பவன், மனிதன் என்ற அர்த்தம். யூதாஸ் என்பவனுக்குள் சாத்தான் புகுந்தான் எழுதுறார். அதனால யூதாஸ்குள், அதாவது இங்கிலீஷ்ல ஜுடாஸ் சர்நேம் ஸ்காரியோத் என்று எழுதப்பட்டது. அவன் பேர் யூதா என்று அர்த்தம். சோ இந்த மாதிரி கண்ணோட்டத்தின் வழியாக நீங்கள் படித்தீர்கள் என்றால் இந்த வசனத்தை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஐ மீன் இவ்வளவு நேரம் நீங்களை பொறுத்து கொண்டதுக்காய் ரொம்ப நன்றி. தெய்வத்தை பத்தி பேசுவதுக்கே 40 minutes ஆயிருக்குது. ஐ எம் சோ சாரி ஃபார் தட். இப்படி எடுக்கும் நான் எதிர்பார்க்கல. இந்த கண்ணோட்டத்தில் இந்த புத்தகத்தை நீங்க படிங்க. ஐ மீன் கடைசியாக ஆதார வசனத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். அக்கா நான் சுவரில வந்திருக்கிறனால, தீத்து 1:3, பொய்யுரையாத தேவன் ஆதிக்காமது முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, பொய் சொல்லாத தேவன் காலங்களே இல்லாத முன்னாடி இருந்தே நீங்க சிந்தையில இருந்தே வாக்குத்தத்தம் பண்ணாராம். இப்ப சொல்லிடுறேன், நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் பண்ணி, அது அபிரகாம் தொடங்கி வரும். அந்த அப்படி அது பிசிக்கல் மீனிங், ஸ்பிரிச்சுவல் மீனிங். அங்கிருந்து அதை குறித்து நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை, நித்திய ஜீவனம் உடையவர் பற்றிதான சத்தியத்தை, நித்திய ஜீவனம் உடையப்படிதான தேவ பக்தி, நித்திய ஜீவனை பற்றிதான் சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு உண்டாகும்படி தேவனை பற்றிக்கிறதான அறிவு. இப்ப நான் பேசிக்கொண்டு தேவனை பற்றிக்கிறதான அறிவு. ஏன் தேவன் சொல்றேன்? அவர் சொல்லுவேனா இருக்கிறார். இன்னைக்கு அவரை பற்றிதான அறிவு யாருக்கெல்லாம் வெளிப்படும் என்றால், தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு உண்டாகும்படின்னு சொல்றார். தெரிந்து கொள்ளப்பட்டு மட்டும்தான் அது புரியும். திரும்ப சொல்றேன், சகோதரி வில்லியம் மரியன் பிரணாம் 7ஆம் தூதனாக தீர்க்கதரிசியாக விசுவாசிப்பவர்கள் ஆங்கில வேதாகம் படி 10:7, தமிழ்ல 10:6, இன்னும் நிறைய இடத்துல இருக்கிறார் அவர். அதன்படியாக இல்ல, இந்த தீர்க்கதரிசியை ரொம்ப ப்ரீஷியஸா அப்படியே தூக்கி தூக்கி காட்டுற நபர்களுக்கும் புரியாது இந்த தேவத்துவம். ஏலோ என்றாங்க, திருகசி அவரை திருகசின்னு சொல்லுங்க, பிரதர்ன்னு சொல்லாதீங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அவர் பிரதர் சாதாரண ஒரு மனிதர், அவ்வளவுதான். அவருக்கான பட்டம் அதுதான். அவங்க மனைவி அப்படிதான் திருகசி கூட்டிருக்க முடியும். அவங்க மனைவி கிடையாது இல்லைங்களா? சோ தேவ பக்தியை கேட்ட தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள மட்டும்தான் விளங்கும்படி பவுல் சொல்றார். ஏற்ற காலங்களிலே, எல்லா டைமும் விளக்குறது கிடையாது. எப்போ உங்களுக்கு தேவ பக்தி கேட்ட அந்த தேவனுடைய பற்றிக்குதான் அறிவு உங்களுக்கு எப்போ வரணுமோ, ஏற்ற காலங்களிடையே நம்முடைய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்பிக்கட்டப்பட்ட பிரசங்கத்தினே தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். என்ன சொல்றார்? நீங்க இயேசு கிறிஸ்து பற்றி அறிவு வளரணும்னா தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளதுக்கு என்னுடைய பிரசங்கத்தினால் உங்களுக்கு உதவி செய்கிறான்னு சொல்லி பவுல் சொல்றார். அதே போல் ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல நானும் சொல்றேன், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக, இங்க கூடியவர்களுக்காக இந்த தேவ பற்றிதான அறிவு உங்களுக்கு உண்டாகும்படியாக தேவன் எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட கட்டளையின்படியாக ஒப்புவிக்கப்பட்ட இந்த பிரசங்கத்தினால் வார்த்தையை வெளிப்படுத்தினார். விசுவாசிக்கிறீங்களா? சோ இந்த கண்ணோட்டத்தில் இதை படித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வாய்ப்புக்காக நான் சகோதரருக்கும் சபைக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர் இது வாய்ப்பு கொடுக்கறதை தாண்டி தொடர்ச்சியாக செய்யுங்க, இது தொடர்ச்சியான பாகம் போய் கொண்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பெர்மிஷனை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து எனக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். என்னுடைய ஹாப்பினஸ், என்னோட டோன் அவர் புரிஞ்சுப்பார் என்று நான் நம்புகிறேன். அவரு விளையாட்டு ஒரு விஷயம் சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா, கடந்த வாரங்களோட நான் அந்த செய்தியை முடிச்சுக்கிறேன், அப்போஸ்தலரை பற்றி அடுத்த வார்த்தை படிக்க போறோம், தயவு செய்து என் வார்த்தைக்கு மரியாதை செலுத்துங்கள். மரியாதை என்பது வாங்க உட்காருங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்றது கிடையாது. கீழ்ப்படிவது, ஒபே பண்றதுதான் மரியாதை. நான் இளவனா இருப்பதுனாலும் நான் அதை தயவாய் முன்னிட்டு கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவதற்கு அப்போஸ்தலர் நடுவே படிச்சுட்டு வாங்கன்னு கேட்கிறேன். படிச்சீங்களா நீங்க லாஸ்ட் டைம் லூக்கா யோவான் பத்தி படிச்சீங்களா? சோ இந்த மாதிரி காரியம் இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கிற மரியாதையா இருக்கிறதுமே. தேவன் உங்களை ஆஸ்வதிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சீங்க. மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குங்க? God bless you. ஸோ அப்போஸ்தலரை பற்றி படித்துக் கொள்ளுங்கள். அதை பற்றி நான் விளக்குறேன். ஸோ அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப என்னால முடியல, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க நான் கேட்கும்போது அவர் சும்மா விளையாட்டு, அவர் சும்மா விளையாட்டு தான் சொல்றாரு. 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு எனக்கு கிடையாது, ஒரு நாளைக்கு 5 to 6 hours டெய்லி வச்சாதான் என்னால இப்படி இந்த கண்டென்ட்டை உங்களோட பகிர்ந்து கொள்ள முடிகிறது.
ஸோ எனக்கு நான் இளவனா இருப்பேன், ஐ எம் பேச்சுலர் காய். ஸோ நான் மற்ற காரியங்கள் எனக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஸோ அந்த சகோதரருக்கு ஒரு வேண்டுகோள், கடந்த வாரத்தோட நான் எனக்கு ஒரு பாஸ் மார்க் எனக்கு தேவை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சிங்காசனம், அது ரொம்ப பெரிய டாபிக் இதை போல. ஸோ அதை நான் எடுத்துட்டு அதோட கொஞ்சம் ரெஸ்ட் கேட்கிறேன். அதோட நம்ம மற்ற காரியங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த தருணத்துக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ ஆல். தேவன் உங்களை ஆஸ்வதிக்கட்டும்.